உரகசயன சரணம் எனது உளமிது தருள் தருணம் ஓம் நமோ நாராயண. உலக சயனா சரணம் என் உலகில் இதுவே தருணம் ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் உச்சிடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயண. உக்கிரம் சுட்டிடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயண. உக்கிரம் உச்சிடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயண. உரகசயன சரணம் எனது உளமிது தருள் தருணம் ஓம் நமோ நாராயணா. உலகளந்தமரர்கள் ஐந்து பல நலம் கொடுத்த நாதா அணித போதா ஓம் நமோ நாராயண. உலகளந்தமரர்கள் ஐந்து பல நலம் கொடுத்த நாதா அணித போதா ஓம் நமோ நாராயண. உரகசயன சரணம் எனது உளமிது தருள் தருணம் ஓம் நமோ நாராயண. ஜெகநாதா திருமகள் மறுவீடும் நீதா தவ முனிவர்கள் தொழும் பாதா தாரக மந்திர கீத சங்கு சக்ராயுதா ஓம் நமோ நாராயண. மச்சக்கும் அபதாரே பாமரனி பட்டு ரட்சக பெயர் கொண்ட நாயகனே. அச்சுதனே முகுந்தா ஆனந்த சீவை குந்தா. உலக சரணா உலக சரணா சயனோ ஓம் நமோ நாராயணா. நாராயணா மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? ஐந்து கரத்தினை ஆடை முகத்தினை இந்திர இளம்பரை போல வயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதக ஹஸ்த சாவர கர்ண விளம்பித சூத்திர ஆமணர் கோமகீதர புத்திர விக்கின விநாயக மாத நமஸ்தே. விநாயகர் பெருமானை பணிதல் வேண்டும். இருந்தாலும் சர்வம் சக்திமயம். அம்பாள் குடிகொண்டிருக்கின்றாள். சக்தி என்றால் ஆற்றல், ஆற்றல் இல்லை என்றால் எந்த செயலும் முழுமை அடையாது என்பதற்கு உதாரணமாகத்தான் நடக்க சக்தி இல்லை, கொடுக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லை என்றாய்
இன்றியமையாத ஒன்று ஆகினாலே அம்பாளை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். சர்வம் சக்திமயம். இறைவனுக்கோ 4 சக்தி. ஒன்று அருள் சக்தி, போர் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி. ஆக சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. அம்மை இல்லையேல் அப்பன் இல்லை, அப்பன் இல்லையேல் அம்மை இல்லை என்ற காரணத்தினாலே சக்தியை வழிபட்டு பிறகு பணியை தொடரலாம் என்று எண்ணுகிறேன். நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. நவக்கிரகநாயகி கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே, மங்கள வடிவான சுந்தரியே, மாதவன் சோதரியே வைசவியே, திரு மாதவன் சோதரியே வைசவியே, நவக்கிரகநாயகி கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. சிக்கலிலே வேல் கொடுத்த தாயே, அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே தாயே. சித்தரிலே வேல் கொடுத்த தாயே, அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே. மக்கள் துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாரி, மக்கள் முகம் தான் துமழ்ந்த முத்துமாரி. மாங்கல்யம் காப்பாத்தும் மீனாட்சியே, மதுரை மீனாட்சியே. நவக்கிரகநாயகி கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே முத்துமாரி. குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகே, மயிலை கற்பகாம்பிகே, குலமாதர் சௌபாக்கிய காமாட்சியே, காஞ்சி காமாட்சியே. காமாட்சியே, காஞ்சி காமாட்சியே, கங்கை கரை அருள் விசாலாட்சியே, கங்கை கரை அருள் விசாலாட்சியே. கலைகள் எல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே, கொல்லூர் மூகாம்பிகே. நவக்கிரகநாயகி கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. ஞான மழை பொழியும் கலைமகள் நீயே, நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே, நல செல்வம் தரும் மலைமகள் நீயே, வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே, வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே. வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே, நமக்கு வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே. நவக்கிரகநாயகி கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே, மங்கள வடிவான சங்கரியே, மாதவன் சோதரியே வைசவியே, திரு மாதவன் சோதரியே வைசவியே, நவக்கிரக நாயகியே கருமாரி. நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. நன்றி நன்றி நன்றி. கைதட்டிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தட்டுவோமா வேண்டாமா என்று சந்தேகத்தோடவே பார்த்து கொண்டிருக்கேன் சில பேர். எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால் பல தடவை யோசிக்கலாம், லட்சம் தடவை வேணாலும் யோசிக்கலாம். காரியத்தில் இறங்கினதுக்கப்புறம் அப்படி என்னத்தை அப்படின்னு நினச்சோம்னா அந்த காரியம் கெட்டு போயிடும். அதுதான் நம்ம ஆளுக முன்னாலே சொல்லி வைத்தார்கள், முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாதுன்னு. அதனால் கை தட்டணும்னு ஞாபகம் இருந்து மனசு வந்துட்டால் தட்டிடுங்க, யோசிக்கவே வேண்டாம். யாராருக்கோ கைதட்டி இருக்கிற இந்த நாட்டில் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறோம். எனக்கு கைதட்டினா என்ன, பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. அதனால் நல்ல விஷயம்தான். ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளம்பெரும் கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்க, தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பு ஒன்றுன்னு சொல்றார். கோயிலும் மனித உடம்பு ஒன்றுன்னு சொன்னா என்ன செய்யணும்? கோயிலை நினைக்கிறது மாதிரி உடம்பை நினைக்கணும். கேட்கறதும் இல்லை, கேட்கறதுக்கு ஆளும் இல்லை,
அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை, சொன்னா ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. ஒருவேளை ஏற்க மனம் இருந்தால் அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஆன்மீகம் என்ற நல்ல விஷயம்தான் நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தி இருக்கு. அப்படி திருமூலர் கட்டிய கோவில் தான் சிதம்பரம் நடராசர் கோவில். சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பும் ஒன்று. எதுபோல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டும் ஒன்று. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. அதுபோல இந்த உடம்புல 72,000 தசைநாறுகள், நாடி நரம்புகள் அடிக்கப்பட்டிருக்கிற அங்கே கோயிலில் ஆணிகள் 72,000. இந்த உடம்பு நவதுவாரம் என்ற 9 வாசல்களை கொண்டது. அங்கே கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி தண்ணி கண்ணுக்கு தெரியும். ஆனா சிதம்பரம் நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம். அப்படி மகத்துவம் வாய்ந்த கோயில்கள் நம்ம நாட்டில் 1008 சிவன் கோயில், 108 பெருமாள் கோயில், 1008 சிவன் கோயில்களையும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 274 கோயில்கள். 4000 திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டது 12 ஆழ்வார்களால். 108 பெருமாள் கோவில்கள். அப்படி அந்த கோயிலில் ஒரு மணி இருக்கு, ஆலய மணி. எல்லா கோயிலையும் ஆலய மணி உண்டு. ஆனால் சிதம்பரத்தில் கண்டாமணின்னு ஒரு மணி உண்டு. அந்த மணி செருமணியிலிருந்து வரவழைக்கப்பட்ட மணி. செருமணியிலிருந்து தயார் செய்து வரவழைக்கப்பட்ட அந்த மணிதான் ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடி ஓசை கேட்கும் என்று இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஓசையை கேட்க நேரிட்டால் உங்க ஆயுசுல 7 நிமிடம் கூடும் என்று ஆன்மீகம் கற்பிக்கிறது. சிதம்பரம் செல்லலாம். திருநாளை போவார் என்ற நந்தன் என்ற 63 நாயன்மார்கள் ஒருத்தர் தன்னை சிவனோடு அர்ப்பணித்துக் கொண்டதாக வரலாறுகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஆலயம் தொழுவது சாலவு நன்றனா கிளவி. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பம் விளங்கணும்னு தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம், இறைவனுக்கு ஒரு நாள் 12 மாதம், 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அதான் உத்தராயணம் தட்சிணாயனம் என்ற வகை வகையாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகைப்படி இறைவனை தொழுது நம் சந்ததியினரும் நாமளும் நல்லா வாழணும் என்பதற்காகத்தான் கோயிலை கட்டி வைத்தார்கள் முன்னோர்கள். ஊருக்கு கோயிலை கட்டி வச்சு குளத்தை வெட்டி வச்சது எதுக்குன்னா, காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம அல்ல. கோயிலை கட்டி வைத்தால் நாமெல்லாம் சாமி என்ற பக்தி நம்ம மனசுக்குள்ள வந்தா நாமெல்லாம் சரியா இருப்போம்ங்கிறத முன்னோர்கள் கண்டார்கள். ஆலயம் தொழுவது சாலவு நன்று. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும், குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணும். கோயிலுக்கு போயாச்சுன்னா கடவுளை இதயத்துல இருத்தி கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படியா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா. திருவிழா நான் எழுதி தம்பியெல்லாம் அழகா பதாக வச்சிருக்காங்க. எங்க ஊர் திருவிழா வாருங்கள். திருவிழா, திருவிழாங்கிற வாசகத்தை திருப்பி சொல்லுங்க. விழாதிரு, திருவிழா விழாதிரு. மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறதுக்கு இந்த ஆன்மீகம் மிக இன்றியமையாத ஒன்று. அப்படி திருவிழா என்பது விழாம இருக்கிறதுக்காக நடத்தணும். இப்ப எல்லா திருவிழாவும் விழுந்து விழுந்து தான் நடத்துறோம். கிட்ட வந்து ஒருத்தர் பேசினார், என்கிட்ட மூச்சு விட முடியல என்னால. தம்பி பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். நானும் கையை இப்படி வச்சு வச்சு பார்க்குறேன், புரிஞ்சுக்குவாரு ஒதுங்குவாருன்னு பார்த்தா முருகா நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. அப்ப எந்த திருவிழாவா இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோயில் திருவிழா நடத்தினாலும் சாராயம் தேவைப்படுது. யார் வீட்டில் துக்க காரியமா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. இங்க நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா நாடுன்னு கேட்டா யாராலையும் பதில் சொல்ல முடியல. கேட்டா அந்த வருமானம் தான் நாட்டை காப்பாத்துங்கிறாங்க நல்ல மனுஷங்க. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். எதை சொன்னாலும் எதிர்ப்பதம் பேசுறதுக்கா? எது சரி? சாராய கடை வேண்டான்னு 100 பேர் போராடுனா 150 பேர் வேணும்னு போராடுறான். விளங்குமாடா நாடு? நாளைய தலைமுறையான இன்றைய இளைஞர்கள் 99% போதையிலேயே கெட்டு குட்டிச்சவராகி கொண்டிருக்கு. அத்தனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அது சரியில்லைன்னு சொல்ல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு என்னத்துக்கு? இங்க வாங்க, இங்க வாங்க ஐயா வாங்க. அது ரொம்ப நல்லது. நான் படிக்க மாட்டேன், எனக்கு அந்த பாட்டு தெரியாது. தம்பி பாடிட்டார் ஏற்கனவே. மகிழ்ச்சி. நான் அதை பத்தி ஊருக்கு பெரிய விளக்கமே சொல்ல வேண்டியதாகி போச்சு. அந்த காணொலிய அதுல கீழே ஒருத்தருக்கு பார்த்துட்டேன். அதுல ஒருத்தர் அதுல கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் என்னமோ நான் முத்தப்பா குறை சொன்ன மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரு. நான் அவருக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஒரு கூத்து வட மாவட்டத்தில் தென் கூத்து ஆடுற ஒரு கலைஞன்
என்னை எடுத்து அதுக்கான பதில் போட்டு நேத்து ஒரு காணொலி அந்த உலகமெல்லாம் பரவி விட்டுருக்கிறாரு. அந்த கூத்து கலைஞருக்கு என் நெஞ்சிலிருந்த நன்றிகள். இதை தனியாக எடுத்து அவருக்காக அனுப்புங்கள். அவர் என்னை பற்றி பெருமையாக பேசி என்னுடைய காணொலியும் அவருடைய காணொலியும் மேடையில் அவர் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிற போதே அதை பேசியிருக்கிறாரு. நேற்று பூரா வந்திருக்கு, வைரல் ஆகி வந்திருக்கு. அதனால ஏன் பாட மாட்டேன்னு உங்களுக்கு சொல்றேன்னா அது புரிஞ்சுக்குங்க. அறம் பாடுறதுல 4 விதம் இருக்கு. ஒன்று அடுத்தவங்க நல்லா இருக்க பாடுறது, ஒன்று அடுத்தவங்க கெட்டு போக பாடுறது, ஒன்று தனக்குத்தானே பாடிக்கொள்வது, ஒன்று அறம் தானா என்று தெரியாமல் பாடுவது. அப்படி 4 தத்துவம் இருக்கு. அதுல முத்தப்பா அண்ணன் பாடின பாட்டை எழுதினவர் குளத்தூர் மகாலிங்கம்ங்கிற ஒரு ஐயா. அவர் எழுதினதே அவருக்கே தெரியாம அறம்பாடலா பாடிவிட்டாரு. அந்த பாட்டு மிகப்பெரிய தவறான கருத்தை கொண்டது. ஒரு பாட்டு பாடுறோம், இப்ப கண்ணை திறந்தா பார்வை தெரியணும், காலை எடுத்தா நட வரணும். அவர் கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தா நடவில்லை என்ற வார்த்தை அறம்பாடுதல். உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்ம சிந்தனைக்கு முதல்ல மாறணும். நம்ம ஒரு பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. கண்ணதாசன் ஐயாவுடைய அண்ணன் பேரன் பஞ்சு அருணாச்சல மகனுடைய பார்க்க போறாரு கண்ணதாசன் ஐயா. அங்க குழந்தை தொட்டில்ல தூங்குறான். தூங்குற பிள்ளையை எழுப்பி கொண்டு வரவான்னு கேட்கிறாங்க. அவர் அங்க ஒரு கவிதை பாடுறாரு. அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும்னு ஒரு நீண்ட கவிதை எழுதுறாரு. அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும்னாரு. பாடி முடிச்ச 7ஆவது நாள் குழந்தை செத்து போயிடுறேன். குழந்தை செத்தோன்னு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, என் பேரனுக்கு நானே அறம் பாடி விட்டேனோ என்று. அடுத்த ஐயா டிஎம் சவுந்தரராஜன் ஐயா, நான் ஒரு ராசி இல்லா ராஜா அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறாரு. அன்னையோட அவர் வீழ்ச்சி தொடங்குது. அடுத்து என் கதை முடியும் நேரம் இது அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறாரு. அன்னையோட சரிவு ஏற்படுது. படிச்ச பிள்ளைங்க தயவு செய்து அந்த கருத்துக்களை தட்டி பாருங்க, சரியா தப்பா என்று நான் சொல்வதை. அதனால என்னைக்குமே நேர்மறை சிந்தனையோடு பிறப்போம். நேர்மறை சிந்தனை நமக்கு வாழ வைக்கும். அதனால கைகால்கள் கண்ணு தெரிஞ்சு நல்ல விதமா நடந்து இந்த நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க அண்ணன் முத்தப்பான்னு தான் என்னைய நாடகத்துக்கு படிக்க வச்சவர். முத்தப்பா தான் பாடத்தை எழுதி கொடுத்தவர். அவர் படித்த வாத்தியார் தான் எனக்கு வாத்தியார் ஐயா ராஜப்பா ஐயா என்பதை நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். தயவு செய்து புரிந்து கொண்டு நல்ல பாடல்களை கேளுங்கள். நாடு நலம் பெற நாளைய தலைமுறையும் நலம் பெறுவதற்காகவே. ஆகையினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நாடுறவங்க அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே, மனிதன் என்னும் போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைத்தான் ஏட்டிலே, எழுதி வைத்தான் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேணுமா? நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? இதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேண்டுமா? தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதோ? தர்மத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? தலைகுனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. தோட்டங்காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ? அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ? தோட்டம் காக்க போட்ட வேலை பயிர் தின்பதோ? இதை கேள்வி கேட்க
கால் இல்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது சிரிப்பவர் யார் அழுபவர் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. நன்றி 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 நன்றி. ரொம்ப சிறப்பாக ஒளிபெருக்கி செவியில் அரைஞ்சது மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. அது வள்ளியம்மா சொன்னது மாதிரி கூட்டிகிட்டே போயிடலாம் எல்லா நாளைக்கும் அவங்களை. ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். நீண்ட ஆயிலும் தேக ஆரோக்கியம் நிறைந்த செல்வத்தோடு நீங்க பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். சங்கடப்படாத அளவிற்கு இருந்து அதை இயக்கி, சில பேருக்கு மனசே வராது, சில ஊர்களை வச்சுட்டு எனக்கு போய் படுத்துறாங்க. அது கூட பரவாயில்ல, இருந்துக்கிட்டு கொஞ்சம் ஏற்றுங்கன்னா நீ ஏறி பாடு அப்படின்னு சொல்ற ஆளுகள்லாம் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இசை அந்த ஒளி அமைப்பை அமைத்திருக்கிறார்கள். ஆலம்பட்டியை சேர்ந்த பி தரணி பி கோகுல்நாத் அவர்கள் ஐயப்பன் பாடல் கேட்டு வந்த உடனே 101 ரூபாய் எனக்கு வழங்கி விட்டார் அன்னார் அவர்கள். நன்றி. இரு குழந்தைகளும் நீண்ட ஆயிலும் தேக ஆரோக்கியத்துடன் நிறைந்த செல்வத்தோடு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க எம்பெருமான் முருகப்பெருமான் திருவருள் புரிய நான் பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இடத்தின் சிறப்பை பார்க்கிற பொழுது எத்தனை விஷயங்களை எண்ணி பார்ப்பது, எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதும் உயர்வாக நடக்கும். இன்னைக்கு பாருங்க, பூமி வீடு கட்டணுமா பூமி பூசை போடுறான். முதல்ல தெரியுமா உங்களுக்கு? கவனிக்கணும். முதல்ல பூமி பூசை போடுறோம்ல, தச்சு பண்றதுன்னு பூமி பூசை. அது தேங்காய் பழம் வச்சு ஆசாரியை கூப்பிட்டு வந்து ரொம்ப அழகா பக்தியோட சாமி கும்பிட்டு அதை ஒரு நாள் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த காணு வெட்டி, அதுக்கப்புறம் கம்பி அந்த வேலை ஆரம்பிக்கிறது ஒரு பூசை போடுறோம். அதுக்கப்புறம் மேல எழும்பி கட்டடம் வந்தோடனே நில வைக்கிறதுக்கு ஒரு பூசை போடுறோம். அப்புறம் மேல மூடுறதுக்கு அதுக்கு ஒரு பூசை போடுறோம். அப்புறம் குடி போறதுக்கு கணபதி பூசை போடுறோம். எல்லா பூஜையும் போட்டு வீட்டை கட்டிட்டு டிவியை வாங்கி மாட்டி நாடகத்தை போட்டு விட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய உளவியல் ரீதியான சிக்கல் தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ள எந்த நேரமும் அழுக சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த வீட்டில் இருக்கிற மங்களம் எல்லாம் போய்விட்டு அமங்கலமா மாறி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இது யார் சொல்லுவா? அப்ப எண்ணத்தை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும்ல. இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு விஷயத்தை செஞ்சு கடைசியா என்ன பண்ணிடுறோம்? இந்த தொலைக்காட்சி பெட்டின்னு டிவியை மாட்டி வச்சு அதுல சீரியல்னு நாடகத்தை போட்டா அதுல பேசுறது பூரா அபசகுணமாவே பேசுறாங்க. நல்ல நாள்ல கூட அழுதுகிட்டே இருக்குது. அது அபாயகரமான விஷயம் என்பதை என் தாய்மார்கள் உணர்ந்து கொண்டால் நல்ல விஷயங்களை கேளுங்கள், பக்திகளை கேளுங்கள். எத்தனையோ சங்கீதங்கள் இருக்கு, பாடல்கள் இருக்கு, அதையெல்லாம் கேட்கணும். இருக்கா? தாய்மார்கள் கருணைய வடிவமானவர்கள். ஒரு தாய் ஒரு குழந்தைய 7200 மணி நேரம் சுமக்கிறான். 7200 மணி நேரம், 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிடம் 9 வினாடி. 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றான். குழந்தை பிறந்தோடனே தாய் படுற சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. ஏனென்றால் மறுபிறப்பு, மறு ஜென்மம், அதான் பிரசவம். அதுலயும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இவ்வளவு சிரமப்பட்டாலும் மறுபுள்ள பெத்துக்காம தடுத்ததே கிடையாது அந்த காலத்துல. இன்னைக்கு கல்யாணம் பண்ணோன்னே 5 வருஷம் தள்ளி போடுறது, 6 வருஷம் தள்ளி போடுறது. தமிழ்நாட்டினுடைய சனத்தொகை குறைஞ்சு போச்சு. என் அறிவில் சிறந்த பெரியோர்களை, இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். தமிழகத்துக்கு வர வேண்டிய வட மாநிலத்திலிருந்து வடக்கேர்ந்து வர வேண்டிய அத்தனை சலுகைகளும் மக்கள் தொகையை வச்சுதான் நிர்ணயம் பண்றேன். அப்ப மக்கள் தொகையை வச்சு நிர்ணயம் பண்ற போது நம்ம மக்கள் தொகை குறைய குறைய சலுகைகள் துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கு என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் சொல்லுவா? 2019 2020 எல்லாம் குழந்தை பிறப்பு சரியா கூட பிறந்திருக்கு. 2020 இருந்து இன்னைக்கு இருக்க 26 வரைக்கும் அதை எடுத்து பாருங்க. அந்த கணக்கை ஆங்கிலத்தில் டேட்டாவை எடுத்து பாருங்க. குழந்தை பிறப்பு குறைஞ்சு போச்சு, சனத்தொகை குறைஞ்சு போச்சு. 2026 இந்த நிலைமைனா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்ன நிலைமை ஆகும்னு யோசிங்க. குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்து 30 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்திரா காந்தி அம்மா இருக்கையில கொண்டு வந்தது. இந்திரா காந்தி அம்மா இருக்கையில கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு எதற்காக கொண்டு வந்தார்கள்? சனத்தொகை கூடிட்டா உணவு பஞ்சம் வந்துடும், சாப்பாட்டுக்கு வழி தெரியாம போயிடும், பத்தாக்குறை வந்துடும் தானே கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்ப கட்டுப்பாடை எல்லா மாநிலமும் கடைபிடித்ததா என்றால் அது கேள்விக்குறி. கடைபிடித்தது ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும். மற்ற மாநிலங்கள்லாம் அதை சரியாக கடைபிடிக்கவில்லை. அதான் உண்மை. அப்படி எல்லா மாநிலமும் கடைபிடிச்சிருந்தா இந்திரா காந்தி அம்மா சொன்ன போது இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவுன்னு தட்டி பாருங்க. இன்னைக்கு ஜனத்தொகை எவ்வளவுன்னு தட்டி பாருங்க. 142 கோடியை தொற்றுக்கு.
தமிழ்நாடு மட்டும் குறைஞ்சு வச்சு, ஆனா இந்தியா ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்கு. ஏன் நம்ம மட்டும் குறைஞ்சோம், அவங்க எல்லாம் கூடியிருக்காங்களேங்கிற எண்ணத்தை விதையுங்கள். இன்னைக்கு கல்யாணம் பண்ற பிள்ளைக தள்ளி போடுது பிள்ளை பிறப்ப. பொதுவாகவே உணவு கலாச்சாரத்தின்படியாக குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. அதனாலதான் வீதிக்கு வீதி மருத்துவமனை, டெஸ்டியூ பேபி ஆங்கிலத்துல, சோதனை கருத்தரிப்பு மையம் தமிழ்ல. பிள்ளை நாங்க தர்றோம், பணத்தை அவங்க கட்டுறேங்கிறாங்க. பணத்தை தவணை முறையில கட்டுங்கடான்னு சொல்றாங்க. பிள்ளையா இருக்குமா என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். பசுமாடு ஒண்ணு கொடுத்துருக்கு இலவசமா அரசாங்கம். பசுமாடாது சும்மாவும் கொடுக்கல, காது குத்தி கொடுத்துருக்காங்க. காது யாருக்கு குத்துறான்னு நினைக்கிறீங்க? மாட்டுக்கு இல்ல, நமக்கு குத்துனதுதான். வேற என்ன, நம்ம எந்த இதுல தெளிவா இருந்திருக்கிறோம்? இலவசமா எதை கொடுத்தாலும் எனக்கு கொடு, என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு கொடு, நான் வச்சிருக்க ஆளுகளுக்கெல்லாம் கொடுன்னு கேட்கிறோம். என்னத்தை போய் சொல்ல? அந்த பசுமாடு படுத்தா எந்திரிக்குது இல்லை, எந்திரிச்சா படுக்குது இல்லை, அம்மானு கத்துது இல்லை. கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்க, ஓடுமான்னு பாருங்க. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பாருங்க, உங்களால பிடிக்க முடியுமான்னு பாருங்க. அப்படி இருந்த இந்த தமிழ் சமூகம் ஏன் இன்று மாறியது என்பதை உணருங்கள். அப்படி 7200 மணி நேரம் கருவளை சுமக்கிற குழந்தை ஒரு நாள் வெளியில் வந்தால், அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பிட்டா எது ஆகுமோ ஆகாதோன்னு வாயை கட்டி, வயிற்ற கட்டி, பாராட்டி, சீராட்டி, தாளாட்டி, ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அந்த பிள்ளைய வளர்த்து இப்படி 5 வயதுல இப்படி நடந்து வரையில கேட்டு பாருங்க, தம்பி யாருமே என் தம்பி அப்படின்னா அவர் ராமமூர்த்தி மையங்கிறார். ராமமூர்த்தியா சுமந்தாரு, அவ அம்மா சுமந்தா, அவ இடுப்பு வலிக்க பெக்க பேரு உங்களுக்கு யாரு பாருங்க. விட்டு கொடுக்கிறார்கள் பெண்கள். யாருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு மனைவின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? திருமதி ராமமூர்த்தி, திருமதி சேதராசன், திருமதி தம்பி பேர் என்ன, அருண், தம்பி திருமதி தினேஷ், அப்படித்தானே சொல்றான். ஏன் பொம்பளையால் பேர் சொல்லல? ஏன்னா யார் வீட்லயோ பிறக்கிற பொண்ணு, அவங்க அப்பா அம்மா விட்டு, அண்ணன் தம்பியை விட்டு, அக்கா தங்கச்சியை விட்டு, நீங்க கட்டின தாலி கைத்துக்காக உங்களோட ஐக்கியமாகி உங்க பெருமைதான் தன் பெருமை என்று விட்டு கொடுத்து வாழும் பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு பார்த்திருக்கீங்களா? பெண் இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடு. ஆம்பளை பிள்ளைய பெத்தவ புத்திரவதி அல்ல, பொம்பளை பிள்ளை ஒன்று பெற்றிருந்தாத்தான் அவ புத்திரவதி, இல்லை என்றால் இவள் மலடி என்று இலக்கியம் கற்பிக்குது. எத்தனை விஷயங்களை நமக்கு தமிழர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம கிட்ட இல்லாதது வேற எங்க இருக்கு? ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகமான இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு கல்யாணம் பண்றதுல சிக்கலு, தாலி கட்டுறதுல சிக்கலு, பிள்ளை வருவதில் சிக்கலு. அதனால தமிழ்நாட்டின் ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு. தமிழ்நாட்டின் ஜனத்தொகை குறைஞ்சோன்னு நமக்கு வர வேண்டிய அத்தனை சலுகைகளும் துண்டாட செய்து கொண்டிருக்கிறார்கள், துண்டுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மேல இருக்கிறவங்க என்பதை உணருங்கள். அப்படிப்பட்ட தாய் கருணையானவள். அப்பேற்பட்ட தாய்மார்கள் அப்பா பிள்ளைய அடிச்சுட்டா போதும், உடனே குறுக்க வந்துருவான். எதுக்கு அடிக்கிறிய பிள்ளைய? அவன் என்ன பெருசா தப்பு பண்ணிவிட்டான்? உலகத்துல இல்லாத தப்ப நீங்க எல்லாம் தப்பே பண்ணாதவங்களா? எங்களுக்கு தெரியாதாக்க? என் பிள்ளையே உங்களுக்கு கண்ணு தெரியும் பாருங்க. விட்டு கொடுக்க மாட்டான். பெத்த மனம் வித்து பிள்ளை மனங்கள். அப்படி தத்துவம் நிறைந்த இந்த தமிழ் சமுதாயம் ஏனையா இப்படி ஆனது என்பதுதான் வேதனை. நீங்க பிள்ளைய எழுப்புறதே ஒரு கலை. எப்படி எந்திரிக்கணும், எப்படி தூங்கணும்னு நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. கிழக்க தலை வச்சு படுக்கணும், கிழக்கு உத்தமம், ஓங்குயிர் தெற்கு, மத்திவ மேற்கு, மரண வடக்கு. தூங்குறது கூட கலை இருக்கா இல்லையா? தெற்கே இருந்து வந்தா தென்றல் காற்று, வடக்கே இருந்து வந்தா வாடக்காற்று, கிழக்கே இருந்து வந்தா கொண்டல் காற்று, மேற்கே இருந்து வந்தா கோடை காற்று. காத்துக்கு பேர் வச்சிருக்கான், திசைக்கு பேர் வைத்தான். மனிதனுக்கு அவ்வளவு உயர்வான சிந்தனை. இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம். அப்படிப்பட்ட தத்துவம் நிறைந்த இந்த தமிழர்கள் இன்னைக்கு 1000க்கும் 500க்கும் கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கும் அடமானம் ஐட்டமே. நினைச்சா வேதனையா இருக்கையா. எவன் இலவசம் சொல்றானோ அவனைத்தானே தேடுறான். இருக்கா இல்லையா? அதிகமா யாரா இலவசம் கொடுக்குறான்னு பாக்குறான். இங்க விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்சி களைச்சு கொண்டு கொடுத்த நெல்லு மூட அரசு வாங்கி வைக்கிறதுல நெல் கொள்முதல் நிலையம் அது பூரா முளைச்சு போச்சு. அரசாங்கம் வாங்கி வைக்கிற நெல்லு மூட முளைச்சு போச்சு. அதை பாதுகாக்க துப்புள்ள இளவரசன் தலைவிரிச்சு ஆடுது. என்ன சொல்ல? 3 மணிக்கு எந்திரிச்சா ஞானிகள், 4 மணிக்கு எந்திரிச்சா யோகிகள், 5 மணிக்கு எந்திரிச்சா போகிகள், 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதர்கள், 7 மணிக்கு எந்திரிச்சா எரும மாடு. இப்ப யார் யாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நான் சொல்லல, நமக்கு தேவையில்லை, அது பெரிய இடத்து போடலாம். அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல எந்திரிக்கும். இப்ப தெரியுமில்ல அவங்க வீட்டுல யார் யாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்னு. 3 மணிக்கே எந்திரிச்சா ஞானிகள், 4 மணிக்கு எந்திரிச்சா போகிகள், 5 மணிக்கு எந்திரிச்சா யோகிகள், 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதர்கள், 7 மணிக்கு எந்திரிச்சா எரும மாடுகள். சரி, நமக்கு தேவையில்லை. பிள்ளைகளை எழுப்புறது எப்படி தெரியுமா? இன்னும் குறைச்சி வைக்கலாமே. முதல்ல இந்த மாதிரி பிள்ளைகளை எப்படி எழுப்புறேன் தெரியுமா? என் கண்ணு, என் ராஜா, என் தங்கா, என் வைரா, என் வைடூரிய, எந்திரிங்க சீக்கிரம், பொழுது விடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடம் போகணும். நீங்க போகலைன்னா பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடமா இருக்காதா? நீங்க போனாதான் பள்ளிக்கூடம் ரொம்ப அழகா இருக்கா. வாத்தியார் உங்களை தான் கொண்டாடுறாரு. நாளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்துட்டா இன்னைக்கு இந்த மாதிரி தோரங்குறிச்சிக்கு வட்டாட்சியரா வரலாம்,
இல்லைன்னா மதுரை மாவட்ட ஆட்சியராக வரலாம், இல்லை திருச்சி மாவட்டத்துக்கே பெரிய போலீஸ் அதிகாரியாக வரலாம், காவல்துறை அதிகாரியாக வரலாம். அதுலேயும் உங்கள் முக அழகுக்கு நாளைக்கு நீங்கள் பெரிய நடிகராக கூட வரலாம். அப்படி நடிகராக வந்தால் அந்த தமிழ்நாடே உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு நேர்மறை சிந்தனையை விதைக்கணும். அதை விட்டு பிள்ளைய எழுப்புறது, ஒரு தடவை எழுப்பி பார்க்கறது, 2 தடவை எழுப்பி பார்க்கறது. எருமை எந்திரிக்கிறாவாரு, சொல்லு பேச்சா கேட்குதா, அவங்க அப்ப மாதிரியே தூங்குறான் சனியை மேற்கொண்டு அவங்க அப்பனுக்கு வேற வதவும் அப்படியா சொல்றது, சொல்லக்கூடாது. ஆக எதிர்மறை சிந்தனையை சொல்லாமல் நேர்மறை சிந்தனையை விதைத்து நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவோம். நாம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். இந்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, அதை உணருங்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தின விதைச்சவன் தினை அறுப்பான். அதனாலதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதத்திலே நிலம் என்ற இந்த மண்ணு கட்ட கேடு ஒரு நெல்லு போட்டா களை நெல்லு நமக்கு கொடுக்குது. நெல்லுன்னு இல்லை, இந்த மண்ணில் விளையிற எல்லா பொருளும் நீங்க விதைக்கிறது கொஞ்சம் தான், அறுக்கிறது அதிகம். அதனால என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். நாளைய தலைமுறையான பிஞ்சு குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். நாளைய சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், ஆடந்து மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். ஆடந்து மலை தொடரில் அவதரித்தாய், அந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய். நங்கையர் உனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், நங்கையர் உனை வணங்கவும் கவிகள் செந்தமிழ் தேன் வழங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும் செவிகள் செந்தமிழ் தேன் வழங்கவும், படைந்து நெளிந்து தொடர்ந்து அலைந்து அலைகடல் என ஒரு மணமகள் துணை வரவே நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உணவழிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக, அன்பு உயர்ந்த தமிழ் நாட்டின் செல்ல பெண்ணாக, உழவர் எல்லாம் பாராட்டும் பொன்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே, அன்பு பொங்கி வரும் காவிரியே வாழியவே, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. நன்றி 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 நன்றி. நடந்தாய் வாழி காவிரி. காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஒரு காலத்துல. அதனால அதை பார்த்துட்டு கவிஞர் எழுதுகிறார், நடந்தாய் வாழி காவிரி. ஒரு பொண்ணு நடந்து வந்தா அண்ணன் மாதிரி நடக்கிறா பாருன்னு சொல்ல, அண்ணன் நடை அழகின்னு பேர் இருக்கு. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் மண்ணுங்கன்னு ராமாயணத்துல ஒரு பாட்டு. சீதை நடந்தது நடக்கும் போதே அழகா இருந்துச்சான். ஆனா சூர்பனக நடந்தது அழகா நடக்க முயற்சித்து நடந்தாளாம். ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்றாரு கம்பரு. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க. அணுங்கன்னா என்ன? அணுங்குதல். யாழ்ப்பாணத்தில் இன்னைக்கு இலங்கை தமிழ் நல்ல சுத்தமான தமிழ் இருக்கும். என் உயிரினும் மேலான தொல்பூல் கொடி சொந்தங்கள் ரொம்ப அழகாக நல்ல கதைக்கிறா, நல்ல சினுங்குறா. சினுங்குறான்னா என்ன? சிரிக்கிறான்னு அர்த்தம். இந்த சிரிப்பை சினுங்குதல், அணுங்குதல், நல்ல அணுங்குறாளே அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் தமிழ்ல எவ்வளவு இருக்கு. ஆனால் நம்ம இப்ப தமிழை ஒழுங்காவ பேசுறோம், என்ன வேணாலும் பேசுறோம். முத்தமிழும் முழங்குற மேடை. இயல் இசை நாடகம் தமிழ் வளர்த்தார்கள் சங்க வைத்து மதுரையிலே. அப்படிப்பட்ட தமிழ்நாடு தமிழுக்கு வேறு வேலை.
வேலை இல்லாம போச்சு. என்ன செய்ய? அப்படி காவிரி பெருக்கெடுத்து ஓடி அழகை பார்த்து பாடினார்கள். இன்னைக்கு காவிரியில் தண்ணி வந்துருச்சா? வரலையா? ஆடி 18 முடிஞ்சிருச்சு. ஆடி பெருக்குக்கு ஆடி தண்ணீர் நிறைய வந்திருக்கணும். ஆடி 18 அன்னைக்கு தண்ணி வரல காவிரியில். அதுக்கப்புறம் வந்துச்சானா இன்னும் மேட்டூரில் தண்ணி திறக்கலை. திறந்துட்டாங்களா தெரியுமா? ஏதாவது செய்தி? திறக்கலை. மேட்டூருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகாக்காரன் போராடுறேன். கர்நாடகம் தண்ணி கொடுக்க முடியாது, கொடுத்தியனா நான் வந்து போராடுவேன்னு ஒரு கூட்டம் போராடுது. இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ கொடுமை நடக்குது. டெல்லியில் மாணவர்கள் நீட்டு தேர்வுடைய வினாத்தாள் வெளியானதை பார்த்துட்டு நீட்டு தேர்வே வேண்டாம், வினாத்தாள் எப்படி வெளியாகுச்சு அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஒரு கூட்டம் மாணவ சமுதாயம் டெல்லியில் போராடி அதுக்கு ஒரு போராட்டம். அதில் வெற்றியை அவர்கள் கண்டுவிட்டார்கள். அந்த மந்திரியை பதவி விலக வச்சுட்டாங்க. ஆனால் டெல்லியில் மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம், உரிமை போராட்டம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? சினிமா படத்துக்கு டிக்கெட் வாங்க முடியலைன்னு மருந்தை குடிச்சிட்டு சாகுறாங்க. கேவலமா இல்லை? எப்படி உயர்ந்த சமூகம் மருந்தை குடிச்சு செத்தே போனா ஐயா. எவ்வளோ கொடுமை. இன்னைக்குலாம் நாளைக்கு பார்க்கப்படாதா? 10 நாள் ஓடும்னு அந்த படம். ஆனால் எப்படி வளர்த்துருக்கேன் பிள்ளைகளை பாருங்க. இப்படியா பிள்ளைகளை வளர்க்குறது? பெத்த வயிற்றுல பிறண்டே வச்சு கட்ட வேண்டியதான். என்னத்தை சொல்றது? எப்படி இருந்த நாடு இந்த தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் உதாரணம். அறிவும் வீரமும் நல்ல நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு எப்படி சிதறி போச்சு பார்த்தீங்களா? ஒரு கூட்டம் போதைக்கு அடிமை, ஒரு கூட்டம் சினிமாவுக்கு அடிமை, ஒரு கூட்டம் நடிகருக்கு அடிமை, ஒரு கூட்டம் கண்டதையும் திங்கிறதுக்கு அடிமை, ஒரு கூட்டம் எந்த நேரமும் எதை வேணாலும் பேசலாங்கிறதுக்கு அடிமை. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. கீழடி ஆய்வு சொல்லுது தொல்லியல் துறை சார்பா 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவற கட்டி வாழ்ந்த சமூகம், எஃகு துறையில பேர் பெற்ற சமூகம். அப்படி இருந்த இந்த தமிழர்கள் ஏன் இந்த கெதி? யார் காரணம்? எங்கே இருக்குது இதுக்கு மூல காரணம் என்று யோசிக்க வேண்டிய தருணம். அப்படி காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. கர்நாடகாக்காரன் தண்ணி கொடுக்க முடியாதுன்ட்டேன். இன்னைக்கும் ஜூலை மாதம் மொத்தமாக தண்ணி வந்திருக்கணும். நேரம் விவசாயம் ஆரம்பிச்சிருக்கணும். காவிரி டெல்டா மாவட்டங்கள் சோழவள நாடு சோறு உடைத்து. ஆனால் என்னாச்சு? தண்ணி கொடுக்கவே முடியாதுன்ட்டேன். திறந்தா பிரச்சனைனா அங்கே போராடுறேன். இங்கே இந்த நிலைமை. இடையில மக்கள் கட்டின சத்தம் அந்த அரசாங்கத்துக்கு, எந்த அரசாங்கம்? கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கடவுளுக்கு கேட்டுருச்சு. ஒரே மழை, அவன் வச்சு வைக்க முடியல, உபரி நீரை திறந்து விட்டுட்டேன். வருஷம் அதான் நடக்குது. இங்கே இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறோம்? நாங்கள் சொல்லித்தான் தண்ணியை திறந்தாங்கன்னு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரைமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். அதானே நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா அப்படித்தான் நடக்குது. தண்ணி திறக்க முடியாதும்ப, மழை பெஞ்சா அங்கே வச்சுக்க முடியாமல் திறந்து விட்டுருவேன். இங்கே இருக்கிற ஆளு என்ன சொல்லிடுவான்? நாங்கள் பேசித்தான் கொண்டு வந்த தண்ணி. பொய்யா பேசியா? என்னத்தை சொல்றது? இந்த கொடுமை சிரிச்சுத்தான் வளர்த்துரு. அதனால சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். அப்படி எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பில். 2 பயலுக பள்ளிக்கூடம் படிச்சுட்டு சாயந்தரமா பள்ளிக்கூடம் விட்டு வந்திருக்காங்க. வந்த பிள்ளைய ஒரு மாந்தோப்புக்களை வந்து வர அந்த மாந்தோப்புக்களை வரும்போது மாம்பழங்கள் நிறைய கொட்டி கிடந்திருக்கு. அரைக்காய் மாம்பழம் பழுத்தது பழுக்காம. இந்த பையன் என்ன பண்ணா சுற்றி முத்தும் பார்த்துட்டு ஒரு 2 மாங்காய் எடுத்து பைக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டில் கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்தா எல்லா தாயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாள்ல. அந்த தாய் ஏதுன்னு கேட்டான். இந்த சில தாய்னா என்னப்பா 2 தான் எடுத்தியா? என்னடா நீ இன்னும் 2 சேர்த்து எடுத்துட்டு வராம 2 ஊறுகாய் போட்டிருக்கலாம், நம்ம சின்னம்மா வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம், மாமா வீட்டுக்கு 2 கொடுத்துருக்கலாம். இப்படி புத்தி இல்லாத வயலா இருக்குது, என்ன 2 சேர்த்து எடுத்து வரக்கூடாது அப்படித்தானே கேட்பாங்க. அந்த அம்மா பிள்ளைய போட்டு அடிச்சுட்டா. எடுக்கலாமா? யார் விட்டு மாங்காய் இருந்தாலும் கேட்காம எடுக்கலாமா? தப்பு தானே அப்படின்னு பிள்ளைய அடிச்சு இழுத்துக்கிட்டு இந்த தோப்புக்கு வந்தான். தோப்புல ஒரு காவலாளி உட்கார்ந்து இருந்தாரு. அவர் கேட்கிறாரு, ஏமா பச்சை பிள்ளை இப்படி போட்டு அடிச்சு எடுத்துக்கிறாரு சின்ன பிள்ளைய? ஐயா இங்க வாங்க, என் மையன் வரும்போது உங்க தோப்புல 2 மாங்காய் எடுத்துட்டு வந்துட்டேன், அதை நான் தப்புன்னு கண்டிச்சுட்டேன், அவனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டேன், இந்தாங்க உங்கள்கிட்ட மாங்கான்னு கொடுத்தா. அவர் சொன்னாரு, அட ஏம்மா இது ஒரு பெரிய விஷயமா? அந்த பையன் மாங்காய் எடுக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்ன 2 நாள்ல அழுகி போறது? பிள்ளை சின்ன பிள்ளை எடுத்துட்டு போறானே, நானே பேசாம இருந்துட்டேன். இதுக்கு போய் இவ்வளவு தூரம் தொந்தரவு பண்ணி அந்த பயலை வேற போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் பத்திரகாளியா மாறிட்டான். அவர் சொன்னா, ஏயா உன் வீட்டுக்கு மாங்காய் எடுத்தது உனக்கு சாதாரணமா? என் பிள்ளை 2 மாங்காய் எடுத்தவன் நாளைக்கு 20 மாங்காய் எடுப்பேன், 20 எடுத்தவன் 200 எடுப்பேன். நாளைக்கு இந்த சமுதாயத்தில் என் பிள்ளை திருடனா திரியணுமா? அப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு பெத்த வயிற்றுல பிறண்டையை வச்சு கட்டுவேன், புடியா உன் மாங்கான்னு தூக்கி வீசிட்டு போயிட்டா. யார் அந்த தாய் தெரியுமா? யார் அந்த பிள்ளை தெரியுமா? இந்த நாட்டில் கோடி கோடியா பணம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம். கோடியா பணம் இருந்தால் வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நிலம் வாங்கலாம், அதை விட்டு நகையெல்லாம் வாங்கலாம். கோடி கோடியா பணம் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினரை வாங்கலாம், பாராளுமன்ற உறுப்பினரை வாங்கலாம். ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சா காசை வாங்கிட்டு எங்கிட்டோ போயிடுறாங்க.
நமக்கு தேவையில்லை அது பெரிய இடத்து பொல்லாப்ப. அப்ப காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கலாம். எத்தனை கோடி கொடுத்தும் எங்க ஐயா புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்துன்னு பாடினாரு ஐயா சகாய ஐயாவை எவனாலையும் வாங்க முடியல. அவர் இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்காரு. அவர் எழுதிய புத்தகத்துக்கு பெயர் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை வாங்கி படிச்சு பாருங்க, ரத்தம் கொதிக்கும். அப்துல் கலாம் ஐயா எழுதிய அக்கினி சிறகுகள், ஐயா சகாயம் ஐயா எழுதிய கடைசி தரியில் கண்டாங்கி சேலை, இவையெல்லாம் நாம் படிக்க வேண்டியது இந்த தமிழ் சமுதாயத்திற்கு மிக முக்கியமான ஒன்று என்பதை உணர்வோம். நாளைய தலைமுறைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து நல்ல விதமாக வாழ வைப்போம். ஐயா அவர்கள் ஒரு ஐயப்பன் பாட்டு கேட்டிருந்தாங்க, அதனால அவருக்காக ஒரு பாடலை பாடி பிறகு அதோட தொடர்ந்து கதையை நடத்துவோம் என்ற காரணத்தினால எத்தனையோ கதைகளும் காரணங்களும் இந்த உலகத்துல இருக்கு. தம்பி ராமமூர்த்தி, மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. ஆமா, ராமாங்கிற 2 எழுத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அண்ணன் நுனினா வருடர் அளவரும் என்று நன்னூல் சொல்லுது. மீக்கு இதழுற பம்ம பிறக்கும் என்று அதே நன்னூல் சூத்திரம் சொல்லுது. ரா என்ற எழுத்து துன்பத்தை போக்குமாம், இம் என்ற எழுத்து வரவிடாம தடுக்குமாம். அதுதான் ராம். ராம் மகாத்மா காந்தியை சுட்ட போது கூட ஹே ராம் அப்படின்னு விழுந்தாராம். ராம்னா யாரு? தசரத மகன் ராமன். அவள் இல்ல, 21 தலைமுறைக்கு முன்னாலே பரமாத்மாவினுடைய பேரு ராம் அப்படிங்கிற பேர். அதனால எத்தனையோ விஷயங்கள் நமக்காக இருக்கு. அஞ்சரை வைங்க பாப்போம். சபரியிலே தெரியுது பார் மகர ஜோதி, தர்ம சாசாவின் அருள் கூறும் கருணை ஜோதி. சபரியிலே தெரியுது பார் மகர ஜோதி, தர்ம சாசாவின் அருள் கூறும் கருணை ஜோதி. சரணம் பாடி சாமியை தேடி, சரணம் பாடி சுவாமியை தேடி, ஐயன் சன்னதியில் கோடுகின்றார் 1000 கோடி, ஐயன் சன்னதியில் கோடுகின்றார் 1000 கோடி. சபரியிலே தெரியுது பார் மகர ஜோதி, தர்ம சாஸ்தாவின் அருள் மகர ஜோதி. நோம்பிருந்து கார்த்திகையில் மாலை போடுவோம், நெஞ்சார சபரிவாசன் புகழை பாடுவோம், நெஞ்சார சபரிவாசன் புகழை பாடுவோம். இருமுடியை தலையில் ஏந்தி யாத்திரை செல்வோம், இருமுடியை தலையில் ஏந்தி யாத்திரை செய்வோம். ஐயன் திருவடியின் துணையுடனே யமனையும் வெல்வோம், ஐயன் திருவடியின் துணையுடனே யமனையும் வெல்வோம். சபரியிலே தெரியுது பார் மகர ஜோதி, தர்ம சாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதி. பம்பையிலே நீராடு பாவங்கள் மறையும், பேட்டை துள்ளி ஆடும் போது சிந்தனை தெளியும், பேட்டை துள்ளி ஆடும் போது சிந்தனை தெளியும். பம்பையிலே நீராடு பாவங்கள் மறையும், பேட்டை துள்ளி ஆடும் போது சிந்தனை தெளியும். 18 படிகளிலே தத்துவம் புரியும், 18 படிகளிலே தத்துவம் புரியும், 18 படிகளிலே தத்துவம் புரியும். ஐயன் பாதங்களை சரணடைந்தால் நிம்மதி மலரும், ஐயன் பாதங்களை சரணடைந்தால் நிம்மதி மலரும். சபரியிலே தெரியுது பார் மகர ஜோதி, தர்ம சாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதி. மலையெங்கும் எதிரொலிக்கும் சரண கோஷம், ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. மலையெங்கும் எதிரொலிக்கும் சரண கோஷம், மணமகிழும் சாமிக்கு தினம் நெய் அபிஷேகம். மணிகள் தன் போல் உலகில் தெய்வமும் இல்லை, தெய்வமும் இல்லை, மணிகள் தன் போல் உலகில் தெய்வமும் இல்லை. அவன் மலர் பாதம் சரணடைந்தால் துன்பமும் இல்லை, ஐயன் மலர் பாதம் சரணடைந்தால் துன்பமும் இல்லை. சபரியிலே தெரியுது பார் மகர ஜோதி, தர்ம சாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதி. சரணம் பாடி சாமியை தேடி, சன்னதியில் கூடுகின்றார் 1000 கோடி, ஐயன் சன்னதியில் கூடுகின்றார் 1000 கோடி.
சபரியிலே திரியிலுமார் மகர ஜோதி தர்ம சாஸ்தாவின் அருள் கூறும் கருணை ஜோதி. நன்றி 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 நன்றி. இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கிற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல். இங்கே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் பாடிய 16,000 திருப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. மொத்தம் 1314 பாடல்கள் மட்டுமே. மீதமெல்லாம் செல்லரிச்சு போச்சு. அத்தனை இலக்கியங்கள் இலக்கணங்கள். எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நமது மொழிக்கு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணம் தான் சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து என்ற பஞ்சம் 5. அப்படிப்பட்ட இலக்கண வகுத்த மொழி. இந்த மொழியில இல்லாத சிறப்பு. இந்த மொழி தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். இந்த மொழி அவளை இறைவனால் பேசப்பட்ட மொழி. இந்த மொழி இந்த உலகத்துக்கே மூத்த மொழி என்பதை உணராது சிலர் பார்த்த வேலை என்ன செய்ய. ஒரு அம்மா நேத்தெல்லாம் ஒரு இடத்துல ஏதோ எந்த ஊரு சரியா தெரியல, மரம் வெட்டுறாங்க. மரத்தை வெட்டக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறா. கேரளா அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுது. என் அன்பிற்கினிய பெரியோர்களே, கேரளா அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுது. நிறைய வேலைகள் தடைபட்டு போய் நிற்கிது. உங்க நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு தடை இல்லாமல் இந்த மலையை உடைச்சி கல் மணல்லாம் வர சொல்லுங்க, அதை அனுப்புங்கன்னு எழுதுது. ஏன் கேரளாவில் மழை இல்லையா? கேரளாவில் ஆறு இல்லையா? மணல் இல்லையா? அப்போ எவ்வளோ ஏமாளிகளாக நம்ம இருக்கிறோம். தகப்பை இல்லாத வீடு மாதிரி இந்த தமிழ்நாடு இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடித்து போக. கேரளாவில் பட்டாவில் இருந்தாலும் ஒரு குச்சியை ஒடிக்க முடியாது, அனுமதி பெறணும். அப்படி அரசாங்க அனுமதி பெற்றாலும் ஒரு குச்சியை ஒடிக்கணும்னா 10 குச்சியை நட்டு வச்சுப்பிட்டு தான் ஒடிக்கணும். அப்படி சட்டம் போட்டு வச்சிருக்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் போகிற போக்கில் எதை வேணாலும் வெட்டலாம், எங்கே வேணாலும் வெட்டலாம். என்ன போக்கு இதெல்லாம்? வெப்பமயமாகுது பூமி, தண்ணீர் பற்றாக்குறை, உலக சுகாதார மையம் எச்சரிக்குது. அமெரிக்கா நாசா விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். ஒரு 25-30 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி பார்த்தீங்களா? காணொளி. சகாரா பாலைவனத்தில் ஒரு வண்டி பழுதாகி நிற்குது. பழுதாகி நின்ன வண்டியில் 50 பேர் பயணம் செய்தார்கள். 50 பேர்ல 49 பேர் ஒரே நேரத்தில் செத்தாங்க, குடிக்க தண்ணி இல்லாமல். ஒருத்தர் மட்டும் தப்பிச்சார். ஒருத்தர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு? அவருடைய சிறுநீரை பிடிச்சி குடிச்சிட்டு தப்பிச்சு வந்திருக்காரு. பாருங்க, இது எவ்வளவு பெரிய செய்தி. இது செய்தி அல்ல, நமக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி. குடிக்க தண்ணியில் ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து வச்சோம், அரை மணி நேரத்தில் முடிஞ்சு வச்சு. ஏன்? இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் தாகமாக இருந்துச்சு, மருந்து குடிச்சாங்க. அப்போ தண்ணீர் எவ்வளவு இன்றியமையாத ஒன்று. ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. சேர்த்து வைக்கிறதுக்கு திட்டம் இல்லை. வருஷம் பூரா காவிரியும் கொள்ளிடத்துலையும் தண்ணி போய் வீணா கடல்ல கலக்குது. பச்சை தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அதை சேர்த்து வைக்க திட்டம் இல்லை. பச்சை தண்ணியை விலைக்கு விற்க மனுஷ மூளை வேலை செய்யுது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, நாட்டில் கும்மாளம் போட தண்ணி இருக்கு. எப்படி கிடைக்குது? யோசிக்கணுமா வேண்டாமா? இந்த உலகம் நம்மளோட முடிய போதா? நமக்கும் கீழே வரக்கூடிய நம்ம வாரிசுகள், நம்ம சொந்த வந்தா நம்ம பிள்ளை குட்டியை எப்படி வாழ போகுது நினைச்சு பார்க்க வேண்டாமா? ஆளாளுக்கு ஒரு மரக்கன்று நட்டு வைக்கணும். பிள்ளைகளுக்கு கையில இந்த கிச்சு மூட்டி பயிருக்கு பருப்பு கடை, தயிர் கடை, மோர் கடைன்னு சொல்லி வளர்த்தோம்ல. தாத்தாவுக்கு கொடு, பாட்டிக்கு கொடு, அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, தங்கச்சி கொடு, அக்காவுக்கு கொடு, தம்பிக்கு கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொடு, பூனைக்குட்டி கொடு, எழுத்த விட்டு மாமாவுக்கு கொடு, பக்கத்து வீட்டு அத்தை கொடுன்னு சொல்லி வளர்த்தமா? அதுதானே பள்ளிக்கூடத்தில் மத்தியான சாப்பாடு சாப்பிடும்போது திருக்குறளை சொல்ல வைத்தது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் அது இருக்கா? பள்ளிக்கூடத்தில் ஏன் சொல்லலை? பெயர் சொல்லாமலேயே 201 ரூபாய் வழங்கியிருக்கிறார் அண்ணார் அவர்கள். உங்க மாதிரி சில பேர்னால தான் கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அதான் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அப்படி இந்த நாடு எவ்வளவு சுபிச்சமாக இருந்த நாடு. உலக நாடுகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் கண்ணு இருக்கு. எப்படா இவங்களை வீழ்த்தலாம், எப்படி இங்கேருந்து கொள்ளையடிக்கலாம், அந்த குறிக்கோள்ல இறங்கிட்டாங்க. அதுக்கு சில குள்ள நரிகள் வேலை பார்க்குது. நம்ம என்ன செய்ய? ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஆமா தெரியும், கழுதைக்கு தான் சொல்றேன். அப்புறம் நிறைய இருக்கு கதை. ஆமா, அப்படி சொல்லி வளர்த்தோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தல்னு பள்ளிக்கூடத்தில் மத்தியானம் சாப்பிடும் போது அதை சொல்லிட்டு தான் சாப்பிட்டோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கா? என் பெரியவங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இல்லை. ஏன் இல்லாம போச்சு? ஏன் அந்த திருக்குறளை எடுத்தாங்கன்னு நீங்க எல்லாம் கேட்டிருக்கணுமா? கேட்கறது இல்லையா? எடுத்தவங்களும் சொல்லல, இருந்தவங்களும் கேட்கல. கண்டதே காட்சி கொண்டதே கோலம், மாணவ சமுதாயம் தறிகட்டு போச்சு. எந்த பிள்ளையாவது சொல்லு பேச்சு கேட்குதா? ஏன்டா தம்பி இப்படி பண்றீன்னு கேட்டா எவன் பண்ணலன்னு கேட்கிறேன். ஏன்டா இப்படி குடிச்சு தொலைகிறா? யாரு குடிக்கல?
டேய் இதெல்லாம் உங்களுக்கே நியாயமானா? நீங்க என்ன யோக்கியமானு கேட்குறாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா? தொழிலை தெய்வம்னு மதிச்சிருந்தா நம்ம எல்லாம் நல்லா வந்துடணுமா வேண்டாமா? எங்க மதிக்கிறான்? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆமா, நான் அதுக்கு மேல சொல்லலை, புரியும் நினைக்கிறேன். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். தாலிபுலாக நாயம்னு பேரு, அர்க்காபத்தி நியாயம் சமஸ்கிருதத்துல. எத்தனை விஷயங்களை சொல்லி வைத்தார்கள், அத்தனையும் மறந்துட்டோம். அதை விட நீங்க பாருங்க, 5 வயசுல புள்ள சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாதுங்கிறேன். 10 வயசானவனு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறாங்க. அப்புறம் 20 வயசுல போய் தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா இந்த ஆளை கட்டிட்டு கொடுவோம், ஐயோ கடுமை படுத்துறாங்க. அப்புறம் 30 வயசுல சொல்லுவேன், எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, யாப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழகை காட்டணும், அலங்கோலமா திருறாங்க, கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனா அந்த பயலுக்கு பெரிய பிள்ளைய செஞ்சா கூட பரவாயில்லைங்க. ஒரு அம்மா ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் கோடு போட்டு கூட்டிட்டு வரா, எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியும். எப்படி மாறிட்டோம் பார்த்தீங்களா? நாகரிகம்னு ஒரே வார்த்தை. நாகரிகம்னு சொன்னா எதை காப்பாற்றணும்னு இல்லாம, அப்புறம் 40 வயசாகி அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு பிள்ளை விட்டு 2 பிறந்து அவங்க படுத்துற பாட்டில் சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்ப. எப்ப? 40 வயசுல. 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இதுதான் யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோடு இருந்தா இக்கரையும் பச்சை. யதார்த்தத்தோடு வாழ்வோம், அக்கறையோடு இருப்போம், நாளைய சமுதாய நலம் பெற. நீங்க சாப்பிடும் போதே தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் சாப்பிட்ற விதத்துல அவருடைய பழக்க வழக்கம் எப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? சில பேர் சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சு சோத்தை வாங்கி வச்சு அப்படியே மூடி வைக்கிறது. இன்னும் சில பேர் வாங்கி வச்சு நாயை விட மோசமா பண்ணி வைக்கிறது. நீங்க நமக்கு தெரியணும் ஏது. நான் எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்றேன், உங்களுக்கு துட்டுக்குச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. இலையில பரிமாறுறவங்களுக்கு பரிமாறுதல், சோறு போடுதல், சோறு பங்கிடுதல், இத்தனை வார்த்தை இருக்கு. யாருக்கு சோறு போடுறது? இந்த நாய்க்கு 2 சோத்தை போடு. அப்ப நம்ம மனுஷன் மாதிரி சாப்பிடணும், இருக்கா இல்லையா? அப்ப சாப்பிட்ற அழகை பார்த்து பரிமாறுறவங்களுக்கு மனசு வரணும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு. அதுலயும் நம்ம சாப்பிட்ட வீட்டுல இந்த காகிதத்துல இலை ஒன்று தயார் பண்ணி அதுல போட்டாங்க சோறு. போடக்கூடாது தயவு செய்து. என் அன்பிற்கினிய பெருமக்களே, தமிழ்நாட்டில இருந்தே வாழை இலை உலகம் பூரா போய் சேருது. நம்ம இலை வாங்க முடியாதா? பேப்பர்ல போடலாமா? எப்படி இருந்தோம்? நீங்க கோட்டைப்பட்டினத்துக்கு போயிருந்தேன், அங்கதான் கடற்கரை ஓரத்துல தான் அந்த பேப்பர் இருந்துச்சுன்னு பார்த்தேன். இங்கேயும் இருந்தது. எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம். அது செய்யக்கூடாது. சைவம்னா என்னன்னே தெரியாம இருக்கோம்ல. சைவம்னா என்னன்னு தெரியலங்க. பூரா அந்த கருதிங்கிறதுலயே ஆசையா இருக்கிறான். உணவு மனிதனுடைய புத்தியை மாத்துமா மாத்தாதா? கற்பூர புத்தி, கரிமட்ட புத்தி, கரிவாள புத்தி, 3 புத்தி இருக்கு. ராட்சசம், தாமசம், சாத்வீகம் 3 குணம் இருக்கு. இந்த குணமும் புத்தியும் உணவினால உண்டாகுது. இந்த உணவு சரியில்லைனா உணர்வு கெட்டு போகும் என்பதை முன்னோர்கள் நமக்கு வச்சிருக்காங்க. மாம்பழம் அதிகமா சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு உண்டாகும், நெய்யை அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமை பாலை அதிகமா குடிச்சோம்னா மந்தம் உண்டாகும். எருமை மந்த பிராணி. சாராயத்தை குடிச்சுட்டா நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேன். அப்ப வயிற்றுக்குள்ள என்ன போகுதோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யுங்கிறத உணரணுமா வேண்டாமா? அப்ப தயவு செய்து அந்த காகிதத்தை வாங்காதீங்க, இழை வாங்கி சோறு போடுங்க. அந்த கோட்டைப்பட்டத்தில் போய் ஒரு நாள் சாப்பிட்றேன், பெரிய சண்டை அந்த கடைக்காரருக்கு எனக்கும். காசு வேணாலும் 5 ரூபா சேர்த்து வாங்கிக்க, வாழைலாம் சோறு போடணும்ட்டேன். போட்டாரு. பக்கத்துல ஒரு தம்பி நல்லா ஃபுல்லா குடிச்சு விட்டு அந்த பேப்பர்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு. பரோட்டா வாங்கி வச்சு தண்ணி இருந்ததை ஊத்தி விட்டு மேற்கொண்டு அந்த பேப்பர் கசங்கி நனைஞ்சு போய் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா திருட்டேன். சிரிக்கிறதுக்காக இல்லை நண்பிற்கினியவர்களே, ஒரு யானை இறந்து போச்சு. யானை இறந்ததை உடற்கூராய்வு செய்யறாங்க. உடற்கூராய்வுனா என்னன்னு தெரியல, போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. உடற்கூராய்வு செய்யும் போது அது வயிற்றுல 50 கிலோ பிளாஸ்டிக் தாள் இருந்ததாம். எவ்வளவு பெரிய வேதனை! நம்ம செய்யற அவ்வளவு பெரிய தப்பு சர்வ சாதாரணமா தூக்கி போட்டு போயிடுறோம். இங்க தனி மனித ஒழுக்கம் கெட்டது. காரணம் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு யோசிங்க. பல விஷயங்களை நம்ம விதைக்கிற விதைதான் நாளைக்கு நம்ம அறுவடை செய்யணும். எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, நாளைக்கு நமக்கே நடக்கலாம். ஒருத்தர் கையில ஒரு குப்பையை கொண்டுகிட்டே போறாரு, போறவர் சுத்து முத்தும் பார்த்துட்டு எங்கேயா ஒரு இடத்த தூக்கி வச்சுட்டு போறாரு, யாரும் பார்க்கலன்னு. அடுத்து வர்ற ஆள் பாக்குறாரு, இங்கதான் குப்பை ஓடணும்னு அங்கனே போடுறாரு. இப்படியே கண்ட இடங்கள்லையும் குப்பையை கொட்டி வச்சு நாடே குப்பை மேடாக வந்து நிற்குது என்பதை உணருங்கள். வீடு சுத்தமாக இல்லை என்றால் நமக்கு மனசு உறுத்துது இல்லை. அதனால் தயவு செய்து எதெல்லாம் சரியோ அதை செய்ய வேண்டும். தப்பான வேலைகளை செய்யாமல் நல்ல சிந்தனையோடு நாளைய சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுங்க. நாமெல்லாம் நலம் பெற, இந்த நாடும் நலம் பெற வேண்டும். நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டுக்கு நம்ம என்ன செய்தோம் என்பதுதான். நான் எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காக, உங்க சந்ததிகளுக்காக, நாளைய சனத்திற்காக
நாளைய தலைமுறைக்காகத்தான் பேசுகிறேன். எல்லாம் தப்பு தப்பா மாறி போச்சு, மாத்திட்டாங்க ஒரு கூட்டம். அதனால உணருங்கள், உணர்ந்தால் எல்லாம் சரியாக வரும். ஆகினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சல வைங்க. மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். தந்தை தவறி செய்தால் தாயும் இடம் கொடுத்தாள். வந்து பிறந்து விட்டோ வெறும் பந்த வளர்த்து விட்டோ. பிறந்து விட்டோ வீரம் பந்த வளர்த்து விட்டோ. மனது துடிக்கிறது, மயக்கம் பிறக்கிறது. அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்து விடும். காட்டு மரம் இருந்தால் கவலை மலர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கு இட்டோ கடமை என அழைத்தோ. 4 விலங்குகளில் தினம் நாடகம் ஆடுகின்றோ. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தார். விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தார். மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, கொடுத்து முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு காவலை பறிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி 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 நன்றி. அப்போலாம் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பிள்ளைய பார்க்குற போது, பொண்ணு பார்க்க போனா அப்பா அம்மா தாய் மாமே மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா சரிப்பா, அப்பா அம்மா சொல்லிட்டா தாலியை கட்டுறது. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்கவே மாட்டாங்க. கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு மணவரையில் தான் பொண்ணை பார்க்க முடியும், மணவரையில் தான் மாப்பிள்ளையை பார்க்க முடியும். அப்படித்தான் இருந்துச்சு.
அப்படி மணவரில் உட்கார்ந்துருக்க போது பொம்பளை பிள்ளை குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் இருந்துச்சு. மாப்பிள்ளை தாலி கட்டுற போது சங்கம் மனசுக்குள்ள ஒரு கூச்சம், ஒரு பயம், அது ஒரு இனம் பிணையாத உணர்வு. அப்படி தாலி கட்டி மணவரைகளை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் பள்ளி அறைக்குள்ளே முதலிரவுக்கு போனால் பொம்பளை பிள்ளை பால் கொண்டாந்து கொடுக்கும்போது வெக்கப்பட்டு உட்காந்துருக்கேன். இவர் கேட்பார், என்ன பேசாமல் இருக்கீங்களே, நீங்கள் பேச வேண்டியதானே? இல்லை, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கு. இப்படித்தான் ஆரம்பிக்கும் அந்த உரையாடு. அப்படி ஆரம்பிக்கிற போது வீட்டில் இருக்க பெரியவங்க, டேய் என்னடா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு விளக்க அணைக்காம அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். விளக்க அணைச்சிட்டு படுத்தா பொழுது விடிஞ்சிச்சு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஒரு சங்கோஷம் மனசுக்குள்ளே இருக்கும். அப்படி அந்த சங்கட்டம் சரியாக திறணும்னா 2 பேரையும் குளிச்சுட்டு கோயிலுக்கு அனுப்பி வச்சாங்க. கோயிலுக்கு போகிறது எதிர வர்றவங்களாம், இது எங்கள் மாமா, இது எங்கள் அத்தை, இது நம்ம பக்கத்து வீடு, இது அவங்க, இது கோயில், அப்படி சொல்லி பரிசு இப்படியே பரிணாம வளர்ச்சி பொண்ணு மாப்பிள்ளை அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் 2 மாதம் 3 மாதம் ஆனால் பொம்பளை பிள்ளை திடீர்னு வாந்தி எடுத்துரும். வாந்தி எடுத்தாச்சுன்னா நம்மளுக்காக ஒரு உயிரை அவ சுமக்கிறா அப்படிங்கிற ஒரு புத்துணர்வு வரும். அப்போ அந்த குழந்தைக்காக நம்ம வாழணுங்கிற எண்ணம், அந்த வாழ்க்கையினுடைய புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசி முடிச்சோடனே பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் பேச ஆரம்பிச்சிடறோம். ஆமாம், செல்லம் வாங்கி கொடுத்தாச்சு. உடனே அந்த பொண்ணு சொல்லும், கல்யாணம் பண்ணுறது பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ண மறுநாளே உங்கள் அப்பா அம்மா நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கப்படாது, சம்மதம்னா தான் நான் கட்டிக்குவேன், அதனால என்ன வேணா விஷத்தை வச்சு என்னாலும் கொண்டுருவோம்ட்டுருவாங்க. அப்படித்தானே இருக்குது நிலைமை. ஒன்று வயசான ஆளுகளே வீட்டில் இருக்கக்கூடாது முடிவு பண்ணியாச்சு. தாத்தா பாட்டி, ஒரு பாட்டி இருந்தான்னா தொட்டிலில் புள்ள அழுதுச்சுன்னா உடனே சொல்லுவா, புள்ள அழுகிறான், பசிக்குது போல இருக்கு, பாலை கொடு. புள்ள அழுகிறான், ஏதோ வயிற்று வலிக்குது, வெளியிருக்க வை. புள்ள அழுகிறான் பாரு, எறும்புதுக கடிச்சிருச்சா தூக்கி பாரு அப்படிங்கிறது உணர்வு இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் பிள்ளை அழுதா செல்ஃபோனை கொடுத்து விட்டு பேசாமல் இருந்துடுறோம். அதுதான் பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமானாக போச்சு. மதுரையில் ஒரு அம்மா வீட்டை திறந்து போட்டு உட்காந்து டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன், தொலைக்காட்சி பெட்டியில் நாடகமாக என்னமோ ஒரு கன்றாவியை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். பார்த்தவன் முகத்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு சிரிக்கிறது, திடீர்னு அழுகிறது, திடீர்னு கோவப்படுறது, அப்படி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். திறந்து கிடந்த வீட்டுக்குள்ள நேராக பூந்துட்டேன் ஒருத்தன் திருடுறதுக்கு. பூட்டி இருக்கிற கதவே உடைக்கிறாங்க. வீடு திறந்து இருந்தால் போக மாட்டானா. நேராக உள்ளே போனேன். இந்த அம்மா உட்காந்துருந்த பார்த்துட்டு, அத்தை நம்மளை பார்த்துட்டாலே என்னமோ தெரியலன்னு கொஞ்சம் தயக்கமாக நின்னேன். கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நம்மளை கவனிக்கலை போல இருக்கு. ஏதுக்கும் குறுக்க போய் பார்ப்பான். அவளாக இழுக்கி பிடிச்சிட போகிறான், தப்பிச்சு ஓடிடலாம்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மாவுக்கும் அந்த டிவி பொட்டிக்கும் இடையில போனேன். அவள் அவள்கிட்ட பேசாமல் இருந்தவ படக்குன்னு கோவம், டேய் யார் அவன் குறுக்க வர்றது, ஓரமாக போறியா இல்லைன்னு. ரொம்ப சந்தோஷமா, நல்லா இருப்பேன், நீ பாரு அப்படின்னு மறுதரம் திரும்பி குறுக்க போனேன். டேய் இப்போ தானே சொன்னேன் ஓயாமல் குறுக்க வர, போறியா இல்லைடா ஓரமாக. ரொம்ப சந்தோஷம், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை பார்க்குறேன்னு அவன் போய் வீட்டுக்குள்ள இருந்த பாத்திரம் பண்ண என்னென்ன தேவையோ அதெல்லாம் மூட்டையை கட்டி வச்சுவிட்டு அடுப்படிக்கு போயிருக்கான். மாவு அரைச்சி வச்சுருந்துருக்கிறான். அதில் 4 தோசையை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டுவிட்டு, அந்த மாவும் பாவம் பட்னியாக இருக்கப்படானா அதுக்கு 2 தோசையை ஊற்றி வச்சுவிட்டு கிளம்பிட்டேன். எப்படி இருக்கும் பற்றிலா? நம்ம இப்படியே தான் இருக்கோம். வீட்டில் இருந்தாலும் இப்படி தான் இருக்கிறோம், பேருந்தில் போகும்போது இப்படி தான் இருக்கிறோம். நமக்கு பின்னால் யார் வர்றா, முன்னால் என்ன நடக்குது, பக்கத்தில் எந்த உணர்வும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மொழியிருச்சே, என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை. அப்படிப்பட்ட பொம்பளை பிள்ளைகள்லாம் அவளை உணர்வோடு தன்மையோடு இருந்ததெல்லாம் மாறி இன்னைக்கு இப்படி மாறி போச்சுன்னா என்ன காரணம்? தாலி கட்டினா மஞ்சள் கயிற்றுல தான் தாலி கட்டணும். மஞ்சள் கயிற்றுல தாலி கட்டிட்டு அப்புறம் பொம்பளை பிள்ளைய குளிக்கும் போது மஞ்சள் பூசி குளித்தோம். மஞ்சள் பூசி குளிச்சுட்டு இரவு தூங்கும்போது மஞ்சளுடைய வாசனையை கணவன் இருந்தாலும் அல்ல மகன் இருந்தாலும் அத்தனை பேர் பக்கத்தில் படுக்கிற எல்லாருக்கும் அந்த மஞ்சள் வாசனை மூக்கு வழியாக உடம்புக்கு போச்சு. அப்படி மூக்கு வழியாக உடம்புக்கு போனோன்னே என்ன இருந்துச்சு? நமக்கு நோய் இல்லாமல் வாழ்ந்தோம். என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, அன்பு குழந்தைகளே, சிந்திச்சு பாருங்கள். இன்னைக்கு மஞ்சள் பூசி குளிக்க நீங்கள் எல்லாம் வெக்கப்படுறீங்க. மஞ்சள் எந்த காலத்தில் போய் மஞ்சள் பூசி குளிப்பீங்க? அடையனே நீங்கள் நாகரிகம் போது மஞ்சளை குளிப்பாங்களா? அது மூஞ்சில் போலாம் ஒட்டிக்கிட்டு துணிமெல்லாம் ஒட்டிக்கிட்டு என்னத்துக்கு? எங்கள் வீட்டிலே நடந்து போச்சுங்க. மஞ்சளே வாங்கி வச்சாலும் குளிக்கிறது இல்லை. என்ன கொடுமை இதெல்லாம். இதனால என்ன ஆச்சு தெரியுமா? 100% தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை, மார்பக புற்றுநோய். மஞ்சளை நம்ம ஒதுக்குனதனுடைய விளைவு. மஞ்சள் இன்னைக்கு மாதிரி கடையில் போய் மஞ்சள் பொடி வாங்கியாந்து குளிக்கல. அப்போவெல்லாம் மஞ்சள் கிழங்க உரசி குளித்தோம். மஞ்சளை வாங்கிட்டு வந்து கல்லில் உரசி குளித்தாங்க. மஞ்சள் உரசும் போது கமகமன்னு ஒரு வாசனை வரும். அந்த வாசனைக்கு பெயர் வேதிப்பொருள். ஆங்கிலத்தில் குர்குமின். குர்குமின் என்ற வேதிப்பொருள் மஞ்சளில் இருக்குது. அந்த மஞ்சளை பூசி குளித்ததுனால நம்ம யாருக்கு நோய் இல்லாமல் இருந்தோம். மஞ்சள் பூசி குளிக்கலை, மஞ்சளில் இருந்த குர்குமின் என்ற வேதிப்பொருள் நீங்கிருச்சு. அதனால 100% பெண்களுக்கு மார்பகம் இல்லை, மார்பக புற்றுநோய் தமிழ்நாட்டில் மட்டும். இன்னைக்கு மஞ்சள் அதிகமாக விளையிற மாவட்டம் எது? ஈரோடு. ஈரோடு தான் மஞ்சள் அதிகமாக விளையுது. மஞ்சள் விளையிற மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கு முதலிடம். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாமா? நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்க்க வேண்டாமா? அப்போ என்ன செய்யறான்? ஈரோடு தான் மஞ்சள் மாநகரம்னு சொல்லக்கூடிய ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம்னா, மஞ்சள்ல இருந்த அந்த குர்குமின் என்ற வேதிப்பொருள் என்னாச்சுன்னா அங்கே அரைக்கிறான். மஞ்சளை ஒரு பொடி பண்ணுறாங்க ஆலையில் கொடுத்து.
அரைக்கும் போதே மஞ்சள்ல இருந்த குர்குமின் என்ற வேதிப்பொருளை தனியா பிரிச்செடுத்து 2 மில்லிய பல கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன். நம்ம கிட்ட வர்ற பவுடரு ஒன்றும் இல்லாத மண்ணு மாதிரி வருது. அட மண்ணை கூட அதோட சேர்க்கக்கூடாது, மண்ணு கட்ட கேடு நெல்லா வளமும் நலமும் நமக்கு கொடுக்குது. ஆனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் சத்து இல்லாமல் வர்ற அந்த மஞ்சள் பவுடரை தான் கடையில் போய் வாங்கி அந்த பூசி குளிக்கிறீங்க. குளிக்கிறவங்க குளிக்காதவங்க குளிக்கலை. அந்த மஞ்சள் பொடியை குழம்பு வச்சாலும் நமக்கு அதனால பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து மஞ்சள் பூசி குளிங்க, மஞ்சளை உரசி குளிங்க. அதில் தான் அந்த வேதிப்பொருள் இருக்குது. அதுதான் நமக்கு புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கும். என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்தித்து பாருங்கள், எப்படி இருந்த சமூகம். 3 வயசு குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய். எனக்கு என்ன, 4 பாட்டை பாடிட்டு போகக்கூடாதுன்னு இருக்கு எனக்கு. ஏன் இவ்வளோ கரிசனம் உங்கள் மேலே? இந்த மக்களை தப்பாக பயன்படுத்திட்டானே, சுரண்டானே, நிற்க வச்சு சுரண்டுறேன். தலைவலிக்கு மாத்திரையை போட்டால் 2 மணி நேரத்தில் நிற்கிது. வயிற்று வலிக்கு மாத்திரையை போட்டால் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நிற்கிது. காய்ச்சலுக்கு மாத்திரை ஊசி போட்டால் 1 வாரம் 2 நாள் 3 நாளில் நிற்கிது. பாலா போன சக்கரை நோய்க்கு எந்த மாத்திரை போட்டாலும் நிற்க மாட்டேங்குது. சாகுற வரைக்கும் நீங்கள் சொல்கிறேன், மருத்துவத்துறையில் சாகுற வரைக்கும் திங்கிறதுக்கா மருந்து மாத்திரைன்னு. என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்திச்சு பாருங்க. என்ன திட்டம் தெரியுமா? மேலேருந்து யோசிக்கிறேன், மருந்து மாப்பியா கும்பல். இந்த மக்கள் நல்லாவும் இருக்கக்கூடாது, செத்து போயிடவும் கூடாது. நல்லா இருந்தால் அவங்களுக்கு வருமானம் இல்லை, செத்து போனாலும் அவங்களுக்கு வருமானம் இல்லை. எல்லாரையும் நோயாளி ஆக்கி வைக்கணும். நோயாளியா இருந்தாத்தான் மருந்து மாத்திரை இங்கே விற்கலாம். அதை வித்தாத்தான் தயார் பண்ணுற குடும்பம் நல்லா இருக்கும். யார் கொண்டு விட்டு யார் நல்லா இருக்கிறது? மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலை, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு பாடினாரு பட்டுக்கோட்டையார். அந்த பாடல் வரிகள் எல்லாம் இன்னைக்கு நிதர்சனமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ விஷயம். வீட்டில் உணவு சமைச்சு சாப்பிட்டோம்ல, காப்படி அரைப்படி அரிசி இருந்தால் அதை ஆக்கி புருஷன் பிள்ளைகளுக்கு போட்டு நிம்மதியாக இருந்துச்சு. எங்கள் அக்கா மாருங்க இந்த மன்றம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, மகளிர் மன்றம், சுய உதவி குழுன்னு. பொம்பளை பிள்ளைங்க நிம்மதியாக இருக்கப்படானே முடிவு பண்ணியிருக்காங்க. கடன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கி கட்டுங்க, மாதம் கட்டிட்டா நீங்கள் கோடீஸ்வரி ஆயிடலாம்ட்டாங்க. எத்தனை பேர் கட்டிட்டு நிம்மதியாக இருக்கிறீங்க சொல்லுங்க? கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வசூல் பண்ண பொழுது விடியும்னா வாசப்பள்ள உட்காந்துடுறேன். வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு வெளியில் வருது. வாங்கினவங்க சரி இதுக்கு மேலே நம்ம வாங்க வேண்டாம், நம்ம கட்ட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு வேண்டான்னு சொன்னால், அந்த குழுவில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வேண்டான்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன். நீ வாங்கலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், எல்லாரும் வாங்கணும்னு நிர்பந்தப்படுத்துறேன், கட்டாயப்படுத்துறேன். கடனாளி ஆக்க நாடே கடல்ல இருக்கு. இந்தியா 199 லட்சம் கோடி கடன், தமிழ்நாடு 13.5 லட்சம் கோடி கடன், தாய்மார்கள் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் தூக்கு போட்டு தொங்குன கதையெல்லாம் இருக்கு எங்கள் ஊரில். இப்படி எல்லாரும் கடனாளியாக இருக்கிறாங்க. நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கிறான். எப்படி அது? யாருமே யோசிக்க மாட்டோமா? யாருமே யோசிக்க கூடாதா? என்ன நடக்குது இங்கே? ஏன் இந்த மக்களை இந்த பாடுபடுத்துறாங்க? அலைபேசி வச்சிருக்கீங்கல்ல, கையில் செல்போனு, மாதம் பணம் போடுறீங்கல்ல, ஒரு மாதத்துக்கு 300 ரூபா 200 ரூபா 399 ரூபா எவ்வளவோ உயர்த்துறாங்க கணக்குக்கு. ஒரு மாதம்னா எத்தனை நாள்? 30 நாள். ஆனால் எவ்வளவு கொடுக்குறேன்? 28 நாள். மிச்சம் 2 நாள் எங்கன்னு யாராவது கேட்டீங்களா? சரி 28 நாள் முழுசாக கொடுக்குறான்னு பார்த்தா 24வது நாளே சொல்லிடுவேன், சீக்கிரம் முடிவடைய போது, சீக்கிரம் காசு போடுங்க. அப்போ எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா நம்மளை? இதுக்கு இந்த அரசாங்கம் பூரா ஒத்துழைப்பு பண்ணுறானே. ஒரு சட்டம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை கேட்டார், அவையை விட்டே தூக்கிட்டாங்க அவரை. அப்போ மக்களை சுரண்டுறதுக்கு மட்டும் ஒரு கூட்டம் இருக்குன்னா, இந்த மக்கள் விழிப்போட இருக்கணுமா வேண்டாமா? 90 நாள் 3 மாதம் காசு போட்டால் 84 நாள் தான் கொடுக்குறேன். மிச்சம் 6 நாள் எங்க? அதில் 6 நாள், இதில் 2 நாள், இப்படி சேர்த்து வருஷம் 2 மாதத்தை கூட்டி 12 மாதம் 14 மாதமாக அவன் வசூல் பண்ணுறான். நம்ம இருக்கிறத கடனை உடனே வாங்கி கொடுத்துட்டு வாயை பழந்துக்கிட்டு தர்றான். என்ன நியாயம்? எதை சொல்ல போகிறோம்? எதை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு? எப்படி வாழ போகிறோம்? நாளைய சமுதாயம் எப்படி வாழும்? இன்னொரு 5 வருஷத்தில் தண்ணீர் இல்லாமல் உணவு பற்றாக்குறை வந்து வெப்பத்தால் உயிரிழக்கும் தன்மை என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த சாராயத்தை இன்னொரு 30 வருஷம் குடிச்சீங்கன்னா, தமிழ்நாடு சுகாதாரத்துறை இணை செயலாளர் அறிவிக்கிறாரு, பூரா தமிழனுடைய மரபணு மாற போகுதுன்னு. நியாயமா? எவ்வளோ ஆபத்து? படிக்கிறீங்களா? செல்போன் கையில் வச்சிருக்கீங்களா? எத்தனை செய்திகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தமிழனுடைய மரபணு மாறி போச்சுன்னா யாரை காப்பாற்ற நம்ம பிறந்தோம்? எதுக்கு பிறந்திருக்கிறோம்? எதுக்கு வாழ்கிறோம்? இந்த வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும்? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு மன்னர் வேட்டைக்கு போகலான்னு கிளம்பியிருக்கிறார். மழை வந்தாலும் வருமே, மழை வந்தால் காட்டில் நனைஞ்சு வரும்ல. அந்த காலத்தில் மன்னருக்கு கீழே மந்திரி இருப்பாங்களாம். மந்திரியை தான் பார்த்து சொல்லணும். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்கிற வந்தேன் மந்திரி. மன்னர் கூப்பிட்டு கேட்டார், மந்திரியாரே வேட்டைக்கு போகணும், வானசாஸ்திரம் பார்த்து சொல்லுங்கன்னார். அவர் வானசாஸ்திரம்லாம் பார்த்துட்டு மழை வராதுங்க ஐயா, நீங்கள் கிளம்பலாம். மழை வராதுன்னு மந்திரி சொன்னோன்னே மன்னர் வேட்டைக்கு கிளம்பிட்டார். மன்னர் வேட்டைக்கு கிளம்பி போனால் ஒரு விவசாயி பாவம், ஒரு கிழிஞ்ச கோவணத்தோட, தலையில் ஒரு கூடை, தோளில் ஒரு மண்வெட்டி, கையில் ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. அந்த விவசாயி சொன்னார், மண்ணா இன்னைக்கு போகாதீங்க, மழை வரப்போகுது, மேகம் சூழ்ந்து வருதுன்னு சொல்ல.
கேட்பாரா மன்னர்? மந்திரி சொல்லிட்டா இவர் என்ன மாத்திரம் தட்டி கழிச்சிட்டு போனார். போன இடத்துல கொஞ்ச நேரத்துல இடி மின்னல் மழை சூறாவளி காற்று, ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப சிரமப்பட்டு அரண்மனைக்கு வந்துட்டாரு. வந்த மன்னருக்கு கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சங்கடம். என்ன சங்கடம்? மந்திரி சொன்ன மழை வராதுன்னு அதை நம்பி வந்தோம், அது நடக்கல. ஆனா விவசாயி சொன்ன மழை வரும்னு அதை நம்ம நம்பல. ஆனா நடந்து வச்ச மழை வர்ற விஷயம் விவசாயிக்கு எப்படி தெரியும்? ஆள் விட்டு கூப்பிடு அப்படின்னு ஒரு ஆள் விட்டு கூப்பிட்டா விவசாயியை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ சொன்ன ஐயா மழை வரும்னு நான் தான் நம்பலை. மந்திரி சொன்ன நம்புனேன், அது நடக்கலை. உனக்கு எப்படி மழை வர்ற விஷயம் தெரியும்? விவசாயி சொன்னார், எனக்கு என்னங்க தெரியும்? நிலம் கிடந்தா உழுதம், விளைஞ்சா அறுத்தம், வெந்ததை தின்னுட்டு விதி வந்த இடத்துல செத்தான். எங்கள் தலையில் ஏறிட்டாங்க, ஒன்றும் சொல்ல முடியல. என் வீட்டு கழுதைக்கு தெரியுங்க மழை வர்ற விஷயம்னாரு. மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? நீங்கள் வரும்போது ஒரு கழுதையை கையில் பிடிச்சிட்டு வந்தல? ஆமாம், கழுதை காது ரெண்டு இப்படி நீட்டி இருந்துச்சு. கழுதை காது அப்படி நீட்டி இருந்தால் மழை வரும். நாங்கள் காலகாலமாக பரிசோதனை பண்ணி வச்சுருந்தோம்னு சொல்ல மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு மந்திரிக்கு தெரியல. என்னத்துக்கு அந்த மந்திரின்னு மந்திரியை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார். ஆமாம், மழை வர்ற விஷயம் மந்திரிக்கு தெரியல, அப்புறம் எனக்கு மந்திரி கழுதையை மந்திரி ஆக்கினார்ல. நம்ம நாட்டில் கண்ட வேண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நான் என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒழுங்காக போயிடலாம், அது சொல்லக்கூடாது. சரி விடுங்க, நிறைய இருக்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா வேடிக்கையும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்லை உடைக்கும். அதனால எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றத்து கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ. என்ன சத்தம் இந்த நீரும்? அப்படி அழகான ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள் என்பதை பார்க்கிற பொழுது அஞ்சரை வைங்க இந்தோளம். ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்தத்தின் சிந்தி தாளாட்டுதே, மான்கள் தேடும் பூவையவளோ தேவி சகுந்தலையோ, மோக வீணை தன்னை மீட்டி பாடும் பாவலனோ, தேவலோக இந்திரன் சபையில் ஆடும் ஊர்வசியோ, ஆடும் ஊர்வசியோ. ஆனந்தத்தின் சிட்டி தாளாட்டுதே, அலைவாயுதே, வீசுதே, ஆசை காதலிலே. மார்பில் சூடும் சந்தன மலர்வோன் மங்கை அவள் மரவோ, போதை ஊட்டும் திராட்சை ரசமோ, தேக பூச்சரமோ, பார்வையாலே காதல் நோயை தீர்க்கும் மந்திரமோ, தீர்க்கும் மந்திரமோ. ஆனந்தத்தின் சிந்தி தாளாட்டுதே, அலைவாயுதே, அனல் வீசுதே, ஆசை காதலிலே. ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே. நன்றி நன்றி நன்றி. மருதம்பட்டி செல்வம் கோமாளியா? கோமாளின்னு எழுதியிருக்கேன், சரிதானா? சரிதானா? மருதம்பட்டி செல்வம் கோமாளி, முத்துலட்சுமி ஆட்டோ, தர்மலிங்கம், மருதம்பட்டி மீன் வியாபாரி அழகன் எல்லோரும் சேர்ந்து எனக்கு 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தை அறிந்து நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான். நிறைய விஷயம் இருக்கு. தாய்மார்களை நீங்க தான் நினைக்கணும் மாற்றத்தை. உப்பு கூட உப்பா இல்லை. நீங்க கடையில் விற்கிற சால்ட்டுங்கிற நைஸ் உப்புன்னு வாங்கி பயன்படுத்துறீங்க. அதுல அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருள் இருக்கு. அந்த நச்சு வேதிப்பொருள் தான்
பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனைக்கும் மூல காரணம். ஏன் கடற்கரையிலேருந்து வண்டியாக உப்பு வண்டி கொண்டாந்து விற்கும்போது அதை வாங்கி சாப்பிட்டா யாருக்கு நோய் இல்லை? நாகரிக வளர்ச்சியில் எல்லாம் எளிதாக இருக்குன்னு நினச்சான். ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கவும் மருத்துவமனையில் கொண்டு பரிசோதனை பண்ணுறாங்க. உடம்புல ஈய பாத்திரத்தினுடைய துகள்கள் உடம்பு பூரா இருக்குது, ரத்தத்தில் பரவி இருக்கு. எப்படியா ஈய பாத்திரத்தினுடைய துகள்கள் உடம்புக்குள்ளே போச்சுன்னு பார்த்தா அந்த அம்மா 20 வருஷமா ஒரே குக்கரில் சமைச்சிருக்கிறான். ஒரே குக்கரில் 20 வருஷம் சமைச்சா அந்த வெப்பத்தில், அந்த சூட்டில் அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி அந்த சோத்தில் சேர்ந்து அந்த சோத்து வழியாக வயிற்றுக்குள்ளே போய் அந்த பெண்ணு சாகிற நிலைமைக்கு வந்தாச்சு. இப்போ எது நமக்கு நல்லது? மண்பானையில் சமைச்சோம், அப்புறம் ஈய பாத்திரத்தில் சமைச்சோம், அப்புறம் சில்வர் பானையில் சமைச்சோம். இந்த நாகரிகம் படுத்துகிற பாடு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டினோம். உரல் இல்லை, உலக்கை இல்லை, அம்மிக்கல் இல்லை, ஆட்டுக்கல் இல்லை. நாளைய சமுதாயத்துக்கு ஆட்டுக்கல்லுன்னா என்னன்னு படம் வரைஞ்சி தான் காட்டணும். பாட புத்தகத்தில் இருந்த நல்ல விஷயங்களை பூரா தூக்கிட்டாங்க. ஒரு வாத்தியாருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் உட்காந்துருந்தாரு. வேலை இல்லாமல் இருந்தோன்னே மனைவிக்கு ரொம்ப கோபம். ஏன் வாத்தியாருக்கு படிச்சேங்கிற, ஒரு நாள் கூட பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டிலே இருக்கிறிய அப்படின்னு அந்த அம்மா திட்ட. அவர் கோபம் வந்துருச்சு. சரி விடு, நான் ஏதாவது வேறு வேலையாவது போய் பார்க்குறேன்னு கிளம்புனார். போகிற வழியில் ஒரு ஓரத்தில் மாடு கட்டி கிடந்திருக்கு. மாட்டுக்கு ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபா பரிசுன்னு போட்டுருந்துச்சு. பார்த்தாரு வாத்தியார், மெதுவாக போய் மாட்டுக்கிட்ட உட்காந்து ஏதோ சொல்லியிருக்காரு, சிரிச்சிருச்சு. அப்புறம் ஏதோ சொல்லியிருக்காரு, அழுதுருச்சு. அப்புறம் என்ன சொன்னார்னு இல்லை, மாடு அத்துக்கிட்டு ஓடிருச்சு. போட்டியில் வெற்றி பெற்றாரு, 1 லட்சம் ரூபா பரிசு. வீட்டுக்கு வந்தார். அவர் மனைவியிட்ட கொண்டாந்து, இந்த அம்மா 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன். என்னவா அவருக்கு, இங்கே வாங்க ஐயா, என்னம்மா கையை ஆட்டிட்டு போறாரு. இப்படி காமிச்சா அப்புறம் தப்பா தெரியுமில்ல. பணக்கு கீழே இருந்து பால் குடித்தாலும் கல் குடித்தாருன்னு பாரு உலகம். சரி, நல்லது. பேர் வேண்டாம் என்று 201 ரூபாய் அன்னார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நன்றி 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 நன்றி. அப்போ வாத்தியார் கொண்டாந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்தோன்னா அந்த அம்மா கேட்டா, என்ன 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாமல் இருந்தவன் திடீர்னு 1 லட்ச ரூபாய் வர்றானு. சந்தேகம் வரணும், கேட்டிருக்கோம். நமக்கெல்லாம் சந்தேகமே இல்லை, காசை கொடுத்துட்டா பேசாமல் இருந்துருவான். ஏதோ பண்ணிட்டு போங்கடான்னு. சங்கத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இந்த பொடு எப்பா கேட்டுருச்சுன்னா கட் பண்ணி கொடுப்பா. நான் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, இருந்தாலும் சில விஷயங்களை கொஞ்சம் கண்காது மறைச்சு தானே போக வேண்டியது. அந்த வாத்தியார் சொன்னார், ஒரு போட்டி வச்சுருந்தாங்க மாட்டுக்கு. என்ன போட்டியா? மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதில் கலந்துக்கிட்டேன், 1 லட்ச ரூபா பரிசு. மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்னாயின்னு கேட்டான் அந்த அம்மா. நான் என்னத்தை சொல்ல போகிறேன்? மெதுவாக மாட்டு பக்கத்தில் போய் உட்காந்து, என்னைய தெரியுதா நான் தான் வாத்தியாருன்னு. மாடு நக்கலா சிரிக்குது, நீ எல்லாம் வாத்தியாரா நான் நம்பணுமான்னு கேட்குது. மாடே நம்பாத அளவுக்கு வாத்தியார் நிலைமை ஆகிப்போச்சு. அப்புறம் என்னையா சொன்னேன்? நீ அழுதுச்சுன்னு சொன்னீங்க. ஆமாம், நீ என்னைய படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அவ்வளவுதான். ஒரே அழுதுருச்சு. அப்புறம் அத்துக்கிட்டு ஓடிச்சுன்னு சொன்னியே, என்ன சொன்ன? அத்துக்கிட்டு ஓடிச்சு. ஒன்றும் சொல்லலை, ஒரு வாத்தியார் வேலை இருக்குது வர்றியான்னு கேட்டேன். போதும்டா சாமின்னு ஆளை விடுறான்னு கிளம்பிருச்சுன்னாரான். அது மாதிரி இன்னைக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அப்பேற்பட்ட அறியாமையை போக்கி இந்த கல்வி எவ்வளவு சமூகத்துக்கு தேவை. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற கல்வி நம்ம கல்வி முறை இல்லை. மெக்காலே கல்வி திட்டம். மெக்காலே என்பவன் யார் தெரியுமா? வெள்ளைக்காரன், லண்டன்ல பிறந்தவன். லண்டன்காரன் தான் நம்மளை ஆட்சி பண்ண பிரிட்டிஷ்காரன். அப்பேற்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டுட்டு போற போது முடிவு பண்றேன், நம்ம நாட்டை விட்டு போயிடுவோம், நம்ம கொடுக்குற சட்டமும் திட்டமும் தான் அவங்கள ஆளணும்னு முடிவு பண்ண. அதான் மெக்காலே கல்வி திட்டம். இன்னைக்கு நமக்கு இருக்கிறது மெக்காலே கல்வி திட்டம். மனித மூளையை மதிப்பெண்ணை வைத்து அறிவிடுவது. அறிவது அறிவு, உணர்வது ஞானம். நிறைய விஷயம் எனக்கு சொல்லிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை, இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அதனால நிறைய விஷயங்களை கடைப்பிடிப்போம். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மொழி உணர்வு கொஞ்சமாவது இருக்க வேண்டும். நம்ம தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள். உலக நாடுகள்லாம் தமிழை கொண்டாடுது. அமெரிக்காவில் இன்னைக்கு ஆங்கிலத்தில் பேச்சு பயிற்சின்னு சொல்றோம்ல, தமிழ்ல ஆங்கிலத்தில் ஸ்பீச் தெரப்பி. பீச்சு தெரப்பி என்ற பேச்சு பயிற்சி தமிழ்ல சொல்லிக் கொடுக்குறேன் வெள்ளைக்காரன் பிள்ளைகளுக்கு. என்ன சொல்லிக் கொடுக்குறேன்? அருணகிரிநாதர் பாடிய முதல் பாட்டு, முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரன் என போதும் என்ற திருப்புகள் சொல்லிக் கொடுக்குறேன் அமெரிக்காவில். நயாகரா நீரருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவனு தமிழ்ல வச்சிருக்கேன். பல்கலைக்கழக ஜப்பானிலே யாது மூரை யாவருங்கள் இன்னைக்கு இருக்கு. பாரதிக்கு 11 மொழிகள் தெரியும். பாரதி சொன்ன வார்த்தை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். ஆனாலும் ஒரு வழக்கு இருக்கு, நமக்கே தெரியாம சில பேர் சொல்றது உண்டு. நானே அது மாதிரி நம்பியது உண்டு. அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தமிழினி மெல்லச்சாகும் என்று பாரதி கூறினான் என்று ஒரு வழக்கு இருக்கு. பாரதி சொல்லலை. என் அன்பிற்கினிய பெரியோர்களே, பாரதி அப்படி ஒரு வார்த்தையை சொல்வாரான்னு நினைச்சு பாருங்க. உலகத்திலே உயர்ந்த எண்ணத்தை சொன்னவர் அவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்ன பாரதி
தமிழினி மெல்லச்சாகும்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஏற்கனவே ஒரு அந்தனர், அதாவது நீலகண்ட சாஸ்திரி என்ற பெயருடைய ஒரு அந்தனர் தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதை மேற்கோள் காட்டி பாரதி பாடி இருக்கிறார். தமிழினி மெல்லச்சாகும் என்று அந்த நீலகண்ட சாஸ்திரி என்ற அந்தன பேதை உரைத்தான் தமிழினி வாழும் என்று பாரதி பாடியிருக்கிறார் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்வோம். பாரதியினுடைய வாக்கின்படி தமிழ் வாழும், தமிழை ஆளும், தமிழர்களே நலம் பெற வேண்டும், மற்றவர்கள் எல்லாரும் வாழலாம், தப்பில்லை. ஆனாலும் இந்த மொழி எவ்வளவு உணர்வானது என்பதை உணருங்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த மொழி தமிழ், இறைவனுக்கு பிடித்த மொழி தமிழ். அந்த தமிழாலே தமிழில் பேர் வைங்க. போன வருஷம் வரைக்கும் 207 பள்ளிக்கூடத்தை அரசாங்க பள்ளிக்கூடம் மூடியாச்சு. நினைச்சு பார்த்தா வேதனை. அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்க. 14 விதமான சலுகைகள் உண்டு அரசு பள்ளிக்கூடத்தில் நம்ம மாணவர்களுக்கு. தயவு செய்து அரசு பள்ளிக்கூடங்களை காப்பாற்றணும், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், தமிழில் பேர் வைங்கள். தமிழ் நம்மை வாழ வைக்கும். மீண்டும் ஒரு முறை சந்திக்க வாய்ப்பு ஏற்பட்டால் நிறைய சொல்லுவோம். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். சுந்தரம் நிறைந்த தும்பும் புன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கேன் வந்தாள். அந்தரமி குந்து தேவர் துந்துமி முழங்க வரும், அந்தரமி குந்து தேவர் துந்துமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, இந்திரன் வழங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த. சுந்தரம் நிறைந்து ததும்பும் புன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தாள்? வந்தாள். தமிழ் சோறு போடுமான்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இங்க நிறைய பேர் இப்படி கேட்கிறேன் உட்காந்துக்கிட்டு. தமிழ் சோறு போடுமா? தமிழ் தானே எல்லாருக்கும் சோறு போடுது. பாண்டிய மன்னனுடைய சபையிலே 5 இரும்பு சங்கிலியில பொன் முடிச்ச கட்டி தொங்க விடுறாங்க. தமிழ் பாட்டு பாடணும், இரும்பு சங்கிலி அருந்து விழணும். விழுந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. ஔவையார் பாடுற 5 பாட்டு. முதல் பாட்டு ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 16,000 பூத்தகுழல் தண்டாமரை திருவே, தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்று அருன்னு பாடுனா சங்கிலி அருந்து விழுந்தது. இலக்கியம் சொல்லுது நமக்கு. நமக்கு இந்த இலக்கியமும் புராணமும் இதிகாசங்கள் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளை எப்போ இரட்டியிருப்பாங்க. என்ன நடக்குது? ஆனா தமிழர் தான் தமிழை நேசிக்காமல் விட்டு விட்டோம். உலக நாடுகள் எல்லாம் கொண்டாடுது தமிழை. ஜெர்மனியில 100 கோடி ரூபாய்க்கு ஒரு பெண்ணு ஆராய்ச்சி மையம், தமிழ் ஆராய்ச்சி மையம். லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துது. லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லை மதர்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுக தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. யார் வீட்டில் தமிழில் பேர் வச்சிருக்கோமா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மான்னு பேர் வைக்கிறோம். யாசகம்னா பிச்சை, யாசிகான்னா பிச்சைக்காரி, தர்ஷினினா அமாவாசை இருட்டு, மகிஷான்னா எரும மாடு. சொல்கிறோம்ல எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி. சொல்லு பேச்சு கேட்குதா எருமை, நம்மளே சொல்லுவோம். இந்த வழக்கு சொல்ல வந்துருச்சு. நீங்கள் நாய்க்கு போட்டாலும் நல்ல விதி போடணும்பாங்க. சில வீட்டில் நாய் மெத்தையில் படுத்து கிடக்கு, சில இடங்களில் சாலையில் அடிபட்டு கிடக்கு. இதான் நம்ம வாழ்க்கை. மனித வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படி தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த உலகமே கொண்டாடுது தமிழை, ஆனால் தமிழர்களை தவிர. ஆனால் வந்தவன் போனவெல்லாம் தமிழை கையில் எடுத்துட்டான். தமிழ் மக்களாகிய நாம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கிளவி பாடுறா ஆர்த்த சபை 101. ஒரு சபையில் 100ல் ஒருத்தர் நல்லவர் இருப்பது உண்மையானால் ஆர்த்த சபை 101. 1001 புலவர், 1000 பேர்ல ஒருத்தர் புலவர் இருப்பது உண்மையானால் 1001 புலவர். பூத்தமிழர் கொன் தண்டாமரை திருவே, தாதா கோடிக்கொருவர். தாதான்னா வள்ளல். நம்ம எல்லாம் தாதான்னா என்ன சொல்லுவான்? ரவுடின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தாதான்னா ரவுடின்னு. தாதான்னா தமிழ்ல வள்ளல். தாத்தான்னா நம்ம அப்பாவை பெற்றவங்க, அம்மாவை பெற்றவங்க, அப்படி வந்துடும். இத்தன்னா இல்லை இதுல. தாதா, தாதான்னா வள்ளல். வள்ளல்கள் 1 கோடி பேருக்கு ஒருத்தர் இருப்பது உண்மையானால், இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொன்னா சங்கிலி அருந்து விழுன்னு பாடினா அருந்து விழுந்தது. எத்தனை கதை இருக்கு. 63 நாயன்மார்கள் இறந்த குழந்தையை பிறப்பதற்கு பாடிய பாடல் நடக்குமான்னு கேட்காதீங்க. நடக்கும். நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை இல்லை நம்மகிட்ட. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துறாரு. மாணவர்களை பார்த்து கேட்கிறாரு, மாணவர்களே இந்த உலகத்தை இறைவன் தான் படைத்தான் என்பது உண்மையானால் படைத்தானான்னு கேட்கிறாரு. ஆமான்னு மாணவர்கள் சொல்றாங்க. சரி, உலகத்தை இறைவன் படைத்தான், இறைவன் தான் படைத்தான் அப்படின்னா அந்த சாத்தான்னு ஒருத்தர் இருக்கான யார் படைச்சதுன்னு கேட்டார். மாணவர்கள் கொஞ்சம் தயக்கம். ஒரு மாணவர் கேட்கிறார், ஆசிரியர் ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? அனுமதி உண்டா? கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களா? கேளுங்க தம்பி. மாணவர் கேட்டார், இரவுன்னு ஒன்று உண்டான்னாரு. இருட்டு உண்டா? ஆமா இருக்குல்ல, இரவு வருது பகல் வருது மாறி மாறி வருது, இருட்டில் தூங்குறோம்ல, அப்புறம் எப்படி இருக்கான்னு கேட்குறீங்க? இருக்கு தம்பின்னாரு. மாணவர் சொன்னார், இருட்டுன்னு தனியா ஒன்று இல்லை,
வெளிச்சம் குறைவுனால ஏற்படுவது இரவு. சூரியன் மறைஞ்சதுனால தானே இரவு வருது. சூரியன் மறையலைன்னா ஒரே வெளிச்சமா தானே இருக்கும். அப்ப இருட்டுன்னு ஒண்ணு இல்ல. வெளிச்சம் குறைவதனால ஏற்படுவது இரவு. வாத்தியார் ஒன்றும் சொல்ல முடியல, சரின்னு ஏத்துக்கிட்டார். அடுத்து ஒரு கேள்வி மாணவர் கேட்டார், குளிர்ச்சின்னு ஒண்ணு உண்டா? ஆமா இருக்கு. மழை வந்தா குளிருது, பனி வந்தா குளிருது, காத்தடிச்சா குளிருதப்பா, குளிர் இருக்கு அப்படின்னு வாத்தியார் சொன்னாரு. மாணவர் சொன்னாரு, குளிர்னு ஒண்ணு இல்ல, தனியா கிடையாது. எப்ப வெப்பம் குறையுதோ, சூடு குறையுதோ அப்ப குளிர்ச்சி உண்டாகுது. அப்ப வெப்பம் குறைந்தால் குளிர்ச்சி உண்டாகும், வெளிச்சம் குறைந்தால் இரவு உண்டாகும். கடவுள் படைத்தான் என்ற உலகத்தை நம்பிக்கை குறைஞ்சா சாத்தான் உண்டாகும். நம்புங்க, கடவுள் இருக்கிறார், வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண நமக.